أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இலங்கை மக்காசித் ஆய்வகம் நடாத்தும் இரண்டாவது இணைய வழியான கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மக்காசித் ஆய்வகம் சார்பான வரவேற்புகளை கூறிக்கொண்டு இந்த இரண்டாவது இணையவழி கருத்தரங்கினுடைய நோக்கம், அதில் பேசப்பட இருக்கின்ற தலைப்பு, அது போன்று அந்த தலைப்பை எங்களுக்கு நடாத்துவதற்காக இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ரிசோர்ஸ் பர்சன் வளவாளர், அவரை பற்றி ஒரு சுருக்க அறிமுகம் போன்றவற்றை மக்காசித் ஆய்வகத்தின் சார்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே இலங்கை மக்காசித் ஆய்வகம் தன்னுடைய செயற்திட்டங்களிலே துறைசார் நிபுணர்களோடு, பிற துறைசார் நிபுணர்களோடு, புத்திஜீவிகளோடு அவர்களுடைய துறை சார்ந்த அந்த அனுபவ பகிர்வுகளை, கருத்துக்களை, அவதானங்களை, ஆய்வு முடிவுகளை மக்காசித் கண்ணோட்டத்திலே, மக்காசிதோடு தொடர்புபட்ட வகையிலே அல்லது இஸ்லாமிய சிந்தனையோடு தொடர்புபட்ட வகையிலே கலந்துரையாடுவதற்காக வேண்டி ஒரு தளத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய முதலாவது அந்த இணையவழி கருத்தரங்கிலே நாங்கள் இஸ்லாமும் சுற்றுச்சூழலும், சுற்றுச்சூழல் சார்ந்த அந்த நடவடிக்கைகளும், என்வாயன்மெண்டல் ஆக்டிவிசம் என்கின்ற அந்த தலைப்பிலே நாங்கள் மக்காசிதிய கண்ணோட்டத்தில் அதனை நாங்கள் சென்ற எங்களுடைய முதலாவது அமர்விலே நடாத்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய இரண்டாவது இணையவழி கருத்தரங்கில் கல்வியியல் தொடர்பான நிபுணர் ஒருவரோடு மதச்சார்பற்ற கல்வி, அதனுடைய பிரயோகம் மற்றும் கல்வி தத்துவம் போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இன்றைய தினம் இந்த இடத்திலே நாங்கள் இந்த கருத்தரங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று எங்களுடைய இந்த நிகழ்வை மதச்சார்பற்ற கல்வி குறித்த இஸ்லாமிய புரிதல், டுவர்ட்ஸ் இஸ்லாமிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் செக்யூலர் எஜுகேஷன், இஸ்லாமிக் எஜுகேஷன் whom, how and what என்கின்ற இந்த பின்னணியிலே நாங்கள் இந்த தலைப்பை நடாத்தி தருவதற்கு எங்களோடு இணைந்திருக்கின்ற பேராசிரியர் கரீந்தீன் குறித்த ஒரு சுருக்க அறிமுகத்தை தருவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த வகையிலேதான் எங்களுடைய பேராசிரியர் ஜேடி கரீந்தீன் அவர்கள் ஜாமியா நலிமியாவிலே கற்று பட்டம் பெற்ற ஒருவர். அதே போன்று இலங்கையில் சிறந்த பல்கலைக்கழகத்திலே அவர் தற்போது கல்வியியல் துறையில் பேராசிரியராக கடமை புரிந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய பிஇடி மற்றும் அது சார்ந்த கற்கைகளை, கல்வியல் சார்ந்த கற்கைகளை பூர்த்தி செய்ததோடு மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் கூட அவருடைய மேற்படிப்பை தொடர்ந்து இருக்கிறார். அதே போன்று கல்வியியல், கல்வி தத்துவம் போன்ற துறைகளிலே தங்களுடைய ஆய்வையும் கலாநிதி கற்கைகளையும் அதனுடைய பரப்புகள் குறித்த வெவ்வேறான கலந்துரையாடல்களிலுமே சமகாலத்தில் ஈடுபட்டு வருபவர். அது குறித்த பல கலாநிதி கற்கைகளுக்கான ஆய்வுகள், பேச்சுலர்ஸ் அதாவது இளமானி கற்கைகளுக்கான ஆய்வுகள், கட்டுரைகள், இதையெல்லாம் மேற்பார்வை செய்வதிலும் அவர் பங்கேற்றிருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய இன்றைய நிகழ்விலே அவர் மதச்சார்பற்ற கல்வி, அதனை எப்படி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது, அது உட்கொண்டிருக்கின்ற தத்துவங்கள் என்ன, கருக்கள், அதனோடு தொடர்பான கோட்பாடுகள் போன்ற விடயங்களை நாம் எப்படி அணுகுவது போன்ற விடயங்களை இன்று எம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இன்ஷா அல்லாஹு தாலா இந்த எங்களுடைய ஒன்றுகூடலை பிரயோசனமிக்கதாக ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டவனாக எங்களுடைய வளவாளர்களுக்கு நேரம் ஒதுக்குகின்றேன். எங்களுடைய வளவாளர் அவர்கள் அடுத்த எங்களுடைய பகுதியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள், அதே போன்று அவருடைய சிந்தனைகளை இங்கு வருகை தந்திருக்கின்றவர்கள் சிறந்த முறையிலே உள்வாங்கி
அவரோடுனான உங்களுடைய உரையாடலுக்காக வழங்கப்படும் நேரத்திலே அவரிடம் நீங்கள் உங்களுடைய கேள்விகளையும் உரையாடல்களையும் நிகழ்த்தி கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜிசாக்குமுல்லா ஹைர். இப்போது எங்களுக்கு இன்றைய தலைப்பை நடத்தி தருவதற்கு எங்களுடைய ப்ரொஃபசர் ஜேடி கரீம்தீன் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். ஜிசாக்குமுல்லா ஹைர். ஜிசாக்குமுல்லா ஹைரன் ஷேக் ஃபௌசி அவர்களே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஸித்னி இல்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பை எனக்கு முடியுமான அளவு நான் உங்களிடம் அது சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்விடம் அதற்கான துஆவை கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையாக இன்றைய இந்த அமர்வின் நோக்கங்களாக ஒரு சிறிய மக்காசித் ஷரியா சம்பந்தமான அது எடுகேஷனுடன் எவ்வாறு தொடர்புபடுகின்றது, அதே நேரம் இஸ்லாமிக் மற்றும் செக்யூல கல்வி கோட்பாடுகளுக்கிடையிலான ஒரு ஒப்பீடு, அதனை ஒரு கிரிட்டிக்கலான ஒப்பீடு மற்றும் நாங்கள் ஒரு கலைத்திட்டத்தினை, கல்வித்துறையில் கலைத்திட்டம் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விடயம், அதனை வகையில் நாங்கள் பிரயோக ரீதியாக டெவலப் பண்ணலாம், அது எவ்வாறு வருகின்றது என்ற இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் கல்வி சம்பந்தமான இந்த விளக்கத்துக்கு செல்ல முன்னர் இப்பொழுது எனக்கு தோன்றிய ஒரு விடயம், இன்று கல்விதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கருவி. இன்று உலகில் ஒரு சமூகம் மாறும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது கல்வி. அதனையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அந்த கல்வியினூடாக அவர் அதாவது மனிதர்களோட புரிதலை, மனிதர்களது சிந்தனைகளை தூண்டுவதனூடாக தௌஹீதை மனிதர்களிடத்திலே இந்த அக்கால மக்களிடம் ஒரு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி அதன் அடிப்படையில் இந்த உண்மையான இந்த உலக வாழ்வின் புரிதலை அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்வியினூடாகத்தான் அவர் அந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்ற ஒரு வியூ பாயிண்ட் என்னிடம் இருக்கின்றது. எனவே அதற்காக அவர் வஹி மற்றும் ஏனைய சிந்தனை கிளர்களின் மூலமாக பிரபஞ்ச அத்தாட்சிகளின் ஊடாக அதனை செய்தார்கள் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஒரு சிறிய பின்னணியுடன் நாங்கள் இன்றைய கல்வியை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது, குறிப்பாக இன்று கல்வியின் மிக முக்கியமாக கற்றலின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற நடத்தை மாற்றம், அது அறிவு, திறன், மனப்பாங்கு என்று இருக்கும். அந்த வகையில் இன்றைய 21ஆம் நாட்டின் இதனது பரிமாணம் குறிப்பிட்ட பாட அறிவுக்கு அப்பால் ஏனைய சிந்தனைகளான, ஏனைய கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கலாம், டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லி மனிதர்கள் மென்திறன்களையும் அடிப்படையாக கொண்டு, அதாவது இன்றைய யுனெஸ்கோவின் கல்வி நோக்கங்களில் ஒன்றாக பல நோக்கங்கள் காணப்படுகின்ற லேர்ன் டு லேர்ன், அதாவது கற்றலுக்கு கற்றல். அப்போ கல்வி என்பது வெறுமனே ஒரு நுகர்வு ஆக அல்லாமல் ஒரு முதலீடு ஆக நோக்குகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. கல்வி கற்ற ஒருவன் அந்த கல்வியின் ஊடாக பெற்ற அந்த திறன் எவ்வாறுன்னு சொன்னால் லேர்ன் டு லேர்ன், மேலும் அவன் கற்பான். ஒரு காலம் இருந்தது, இப்பொழுது 20-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு கல்வியை பெற்ற ஒருவர் அவர் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் இருப்பார். அவர் அதிலே அந்த குறிப்பிட்ட ஆரம்பத்தில் பெற்ற அறிவோடு தான் அவரது வாழ்க்கை, அவரது காலம் சென்று கொண்டிருக்கும். இன்றைக்கு அதுக்கு அப்பால் லைஃப் லாங் லேர்னிங் என்ற லெவலில் இன்றைய மாணவர் சமூகம், இன்றைய மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு வகையில் கிரிட்டிக்கலுக்கான உட்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இது பொதுவாக இந்த ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரு விடயமாகும். அந்த வகையிலே ஒரு கல்வியை நாங்கள் பார்க்கின்ற போது பல நாடுகளிலும் கல்வியை, அதாவது கல்வியை பாடசாலை கல்வியாக இருக்கலாம், அல்லது பல்கலைக்கழக கல்வியாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தின் கல்வியாக இருக்கலாம், அந்த கல்வியை கல்வியின் அடிப்படை விஷயம் கலைத்திட்டம். அந்த கலைத்திட்டம் எந்த ஒரு ஃபிலோசபியை பேஸ் பண்ணித்தான் அந்த கலைத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த வகையிலே
கல்வியின் குறிக்கோள்கள், கல்வியில் எது உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதனை தீர்மானிப்பது ஃபிலோசஃபி, தத்துவம் என்று நாங்கள் அதனை சொல்வோம். அந்த வகையிலே குறிப்பாக தத்துவத்தின் பல பிரிவுகள் இருந்தாலும் குறிப்பாக நான் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான 3 தத்துவ கருத்துக்கள் கல்வியின் கலைத்திட்டத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றன. அதில் மெட்டாபிசிக்ஸ், எபிஸ்டோமாலஜி, எக்ஸியோலஜி என்று எங்களுக்கு சொல்லலாம். அந்த வகையில் மெட்டாபிசிக்ஸ் என்பது அதிபௌதீகவியல் என்று எங்களுக்கு சொல்லலாம். உதாரணமாக அதிபௌதீகவியல் என்பது எங்களை பௌதீகத்துக்கு அட்பாப்பட்ட விஷயம். அப்போ இந்த அதாவது எங்களது புலனுக்கு அட்பாப்பட்ட விஷயங்களுக்கு விடை கொடுக்கின்றது. இப்போ உதாரணமாக மனிதன் என்றால் யார், இவர் மனிதனின் எங்கிருந்து வந்தான், இந்த உலகத்தின் தோற்றம் எப்படி என்ற இந்த கேள்விகளுக்கான விடைகள். அந்த வகையிலே நாங்கள் ஏன் கல்வியை கொடுக்க வேண்டும், எங்களது அல்டிமேட் பேப்பர்ஸ் என்ன என்றதுக்கான விடைகள் தான் இந்த மெட்டாபிசிக்ஸினூடாக கொடுக்கப்படுகின்றது. அந்த ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாகவும் உதாரணமாக இந்த மெட்டாபிசிக்ஸ் சம்பந்தமாக செக்யூலர் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்களது கருத்துப்படி இந்த வாழ்வுக்கு முன்னர், இந்த வாழ்வுக்கு பின்னர் எந்த உலகமும் இல்லை. இந்த உலகம் நவ் அண்ட் இப்ப இந்த நவ் அண்ட் ஹியர் என்றதுதான் அவங்களது அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது. அதிபௌதிகவியலுக்கு அவங்க இல்லை, அது அவங்கள கருத்தாக இருக்கின்றது. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதுக்கு எங்களுக்கு தெரியும் சம்பந்தமான விளக்கங்கள் அது இருக்கின்றது, அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே எபிஸ்டமோலஜி என்பது இந்த அதிபௌதீகவியலுக்கான எங்கிருந்து இந்த 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 நாலேஜ் எடுக்கின்றது. சரியா? உதாரணமாக ஹவ் வி நோ, எப்படி இப்போ மனிதனை பற்றியான ஆய்வில் மனிதன் எவ்வாறு உருவாகினான் என்பதற்கு எபிஸ்டோமாலஜி செக்யூலரிசத்தின் அடிப்படையில் கொடுக்கின்ற விளக்கம் மனிதன் கூர்ப்பு கொள்கையின் ஊடாக தோன்றினான். அவன் புறங்கள் இருந்தோ அந்த விளக்கம் தான் அங்கே வரும். அதே நேரம் இஸ்லாம் கொடுக்கின்ற விளக்கம் எங்களுக்கு தெரியும், அது அல்லாஹு தாலாவினால் படைக்கப்பட்டவன் மனிதன். அதே போல இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமாக இருக்கலாம், இவ்வாறு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வகையான அறிவுக்கும் சோர்ஸ் எது என்ற நேரம் நாங்கள் அதைத்தான் இந்த எபிஸ்டோமாலஜி ஆராகின்றது. இந்த இடத்தில் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் அறிவுக்கும் அங்கே அதாவது வகைக்கும் அங்கே இடம் இருக்கின்றது, அதே நேரம் மனிதனது சிந்தனைக்கும் அங்கே இடம் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் எக்ஸியோலஜின்னு சொன்னால் அதாவது எது பண்பாடுகள், எது பெருமானங்கள் என்று தீர்மானிக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது வஹியினூடாக குர்ஆன் சுன்னாவினூடாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த அடிப்படை அந்த குர்ஆன் சுன்னா அல்லது அதனது சார்ந்த மூலாதாரங்களினூடாக வருவதாக இருக்கும். ஆனால் செக்யூலர் அடிப்படையில் அது அவங்க எது வேல்யூஸ் என்று கருதுகிறாங்களோ அதுதான் வேல்யூஸாக கருதப்படும். அது மனிதன் தீர்மானிக்கின்றதாக அது காணப்படுகின்றது. எனவே இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது கல்வியை பொறுத்தவரையில் இது இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்து ஃபிலோசபிக்கல் ஐடியா, இந்த ஃபிலோசபிக்கல் பேஸில் தான் ஒரு கரிக்குலம் வரும். அந்த வகையிலே இந்த எடுக்கேஷனை பொறுத்தவரையில் இன்னும் பல வகையான தியரி குறிப்பாக இருக்கின்றது. இது எடுக்கேஷனுக்கே உரிய தியரிகள். அப்போ இந்த தியரிகளை பார்க்குற நேரம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு தியரி இருக்கின்றது, அதாவது பல்வகை நுண்மதி என்று சொல்லி. அப்போ இந்த தியரியில் எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டவையாக இருக்கின்றது. நாங்கள் இஸ்லாத்துடன் ஒத்துப்போவதுன்றதை விட அதை இஸ்லாம் ஏற்கனவே அது சம்பந்தமாக கதைத்திருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸில் அந்த விஷயங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி சோஷியல் லேர்னிங் தியரி, அதாவது ஒரு ரோல் மாடலாக நாங்கள் கொள்வது. நாங்கள் ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டால் எனது ரோல் மாடல் என்றால் ப்ரொஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார்கள். அதே நேரம் கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்று சொல்லி கட்டுருவாக்க தியரி, நான் இதை டீப்பாக புகழல, மேலோட்டமாக போகிறேன். அதாவது ஒரு ஆக்டிவ் லேர்னிங், அதாவது தெரிந்ததிலிருந்து தெரியாததை கற்றல், சிம்பிள் இருந்து கம்ப்ளெக்ஸை கற்றல், ஆக்டிவ் ஆகி எங்கள் பெசிவ் லேர்னிங் அல்ல, ஒன்று விளங்காமல் படிக்கிறது அல்ல, விளங்கி படிக்கிறது. இதையும் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அல் குர்ஆனை நாங்கள் உதாரணமாக படிக்கிற நேரம் நாங்கள் படிக்கிறது ஓதுறது இந்த ரெண்டு இருந்தாலும் உண்மையான நாங்கள் விளக்கத்துக்கு போகிற நேரம் அதனை கற்று நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் இதுவும் இன்றைய உளவியலில் உள்ள ஒரு கல்வி உளவியலில் உள்ள காணப்படுகின்ற ஒரு தியரியாக இருக்கின்றது. அந்த தியரியும் கூட
அதாவது எக்ஸ்பெரிமெண்டர் ஊடாக கற்பிக்கிறது. அப்போ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸோட கற்பிக்கிறது. சரி, அது ஊடாக நாங்கள் பல விடயங்களை பார்க்கிறோம். அது எங்களது மார்க்கத்தில் ஆரம்பத்திலே அது இருந்து கொண்டு வருகின்ற விஷயம். அதே மாதிரி மோரல் டெவலப்மெண்ட், இதனை நான் இவ்வாறு சுருக்கமாக நான் பார்க்கிறேன். உதாரணமாக பிஹேவியர், பல தியரிகள் இருக்கின்றது. நான் மிக லேசாக சொல்லிக்கொண்டு போகிறேன். பிஹேவியரிசம் என்ற அந்த தியரி, அது வந்து ரெயின்ஃபோர்ஸ், மீள வலியுறுத்தல் மற்றும் கண்டிஷன் ஊடாக படிக்கின்ற ஒரு ஒரு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இவை இஸ்லாமிய அடிப்படைகள் ஒத்துப்போவதாக இருக்கின்றது. ஹை அலைன்மெண்ட், கூடுதலான எலைமெண்ட் இருக்கின்றது. எனவே ஆனாலும் அங்கே ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கின்றது. பிஹேவியரிசத்தில் அவங்க ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனை கருத்து கொள்கின்ற தன்மை ஒன்று அங்கே இல்லை. வெறுமனே உலகத்தில் இருக்கின்ற அந்த நடத்தையை மாத்திரம்தான் அவர்கள் கருத்து கொள்கிறார்கள். அதே நேரம் சோசியல் லேர்னிங் தியரியை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் இன்னும் ஒருவரை ரோல் மாடலாக எடுத்து கற்பது. அப்போ இதில் ஒரு விடயம் இருக்கின்றது. இப்போ எங்களது ரோல் மாடலாக நாங்கள் ப்ரொஃபட் முகமது இருக்கிற நேரம் இன்று நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் பல வகையான ரோல் மாடல், ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்கலாம், மேனிய இந்த செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். இவ்வாறானவர்களை எடுக்கிற ஒரு தன்மை இந்த எஜுகேஷனில். அதாவது ஒருவனை அந்த அந்த ரோல் மாடல் ஒரு ஆளை மாற்றும், நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி கொக்னேட்டிவிஷன் என்பது அறிகை சார்ந்த விடயங்களில் இல்லை. அந்த வகையில் இஸ்லாம் அறிவை தூண்டுது, சிந்திக்க தூண்டுது. ஆனாலும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த அறிவு வந்து நின்று வகையோட முரண்படுற நேரம் அறிவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற தன்மை செக்யூலரிசத்தில் காணப்படுகின்றது. அதாவது அறிவுக்கு தான் முக்கியம். அப்போ இது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு விளக்கம் தேவை. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்பது சோஷியல் லேர்னிங்கோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த இடத்துலையும் சில இஷ்யூஸ்கள் இருக்கின்றது. இவ்வாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் நேரம் ஹோவார்ட் கார்ட்னர் என்றவர் முன்வைக்கிறார். ஒரு மனிதன்ட்டு இருக்க வேண்டிய லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதே நேரம் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். இதை இஸ்லாம் பெரும்பாலுமே வலியுறுத்துவதாக இருக்கின்றது. அதே மாதிரி எங்களுக்கு பல தியரிகளை சொல்லிக்கொண்டு போகலாம். அந்த வகையில் எங்களுக்கு இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். மோஸ்ட் கம்பேட்டபிள் தியரிஸ், அதாவது இஸ்லாத்தின் வஹியுடன் மிகவும் சிமிலரிட்டியாக இருக்கின்ற, பெரும்பாலுமே அந்த தியரிகள் முரண்படாத சில தியரிகள் இருக்கின்றன. அது சோஷியல் லேர்னிங் தியரி, ரோல் மாடலிங், கம்யூனிட்டி லேர்னிங், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், பிஹேவியரிசம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அதாவது நாங்கள் ப்ராக்டிக்கலாக படிக்கிற விஷயம். உதாரணமாக ஒரு மனிதன் சிறந்த நடத்தையை ஏற்படுத்தணும் என்றால், சிறந்த பண்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அது ஒரு செக்குலர் எஜுகேஷன் இருக்கலாம். அதுக்கு இஸ்லாத்தில் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களினூடாக அந்த நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் ஏனைய சில தியரிகள் இருக்கின்றன. அதை அதனை நாங்கள் அணுக வேண்டும். கன்ஸ்ட்ரக்டிவிசம் கூடுதலாக மனித அறிவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அடுத்தது ஹியூமனிசம் என்ற தேவை என்ற தியரி, அதை கிரிட்டிக்கல் தியரி, கான்ஃப்ளிக்ட் தியரி போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த வகையில் நாங்கள் முழுக்க இந்த தியரிகள் அனைத்தும் இஸ்லாத்துடன் இஸ்லாமிய அடிப்படைகளுடன் உடன்படுவதாக இல்லை. ஆனாலும் உடன்படுகின்ற தியரிகளும் இருக்கவே செய்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது நேரடியாக டாபிக்கு சொல்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இந்த மகாசிது சரியாவின் அடிப்படைகள். நான் இதனை விரிவாக சொல்லவில்லை, ஏற்கனவே நீங்கள் கற்றிருப்பீர்கள். மார்க்கத்தை பார்த்தல், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிலிஜன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டெலெக்ட், ஹிஃப்லுல் அக்ல், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லீனேஜ், அதாவது ஹிஃப்லுல் நஸ்லுன்னு நாங்கள் சொல்லுவோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, வெல்த் நாங்கள் பாதுகாத்தல். இந்த 5 பிரிவுகளையும் இமாம் அபுல் இஷ்ஷாக் அல் சாத்திபி அவர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறார்கள். எனவே அந்த பின்னணியுடன் நாங்கள் இது எவ்வாறு எஜுகேஷனுடன் தொடர்படுகின்றது என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே
ப்ரொடெக்ஷன் ஆஃப் லினேஜ், ஃபெமிலியை பாதுகாத்தல் என்ற விடயத்தை பார்க்கின்ற நேரம் நாங்கள் பார்க்கிறோம் குர்ஆனின் அல்லது குர்ஆனின் ஊடாக வந்த ஆய்வுகள் அல்லது வஹீயின் ஊடாக உள்ள விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஃபெமிலி லைஃப் எஜுகேஷன் என்று ஒன்று இருக்கின்றது. எவ்வாறு திருமணங்கள் அமைய வேண்டும், எவ்வாறு கணவன் மனைவிக்கான விளக்கம், சோசியோலஜியிலையும் திருமணம் என்பதற்கான ஒரு விளக்கம் அது செக்யூலர் அடிப்படையில் இருக்கின்றது. இஸ்லாத்திலையும் அதுக்கான அடிப்படையான விளக்கங்கள் இருக்கின்றன. கணவன் மனைவியின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்று பல வகையாக அது தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு துறையாக சோசியோலஜியில் வளர்ந்திருக்கின்றது. அதே நேரம் அங்கே இன்று பல வகையான இஸ்லாமிக் ஃபெமிலி சம்பந்தமான பல கோர்சஸ்கள் இன்று இருக்கின்றன. அது பாடசாலை மட்டத்திலும் இருக்கலாம், பல்கலைக்கழகத்து மட்டத்திலும் இருக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் ஹிஃபுல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் என்ற நேரம். இன்றைக்கு ஹெல்த் எஜுகேஷன் இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பல போதனைகளினூடாகவும் அல் குர்ஆன் அந்த போதனையினூடாகவும் எவ்வாறு ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பதை அது அழகாக சொல்லியிருக்கின்றது. அதுக்கான கலைகள் வளர்ந்திருக்கின்றன. அதே நேரம் விளையாட்டுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் மனிதன் வாழக்கூடிய இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் சம்பந்தமான இன்று எங்களுக்கு தெரியும் சூழல் மிக வேகமாக மாசடைந்து கொண்டு வருகின்றது. அது மனிதனது மிதமிஞ்சிய என்ன சூழலில் உள்ள இன்வால்மெண்ட். இப்பொழுது சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான பல மாநாடுகள் நடந்தாலும் எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி. நாளை மறுமை வறுமன் இருந்தாலும் இன்று ஒரு மரக்கன்றை நாட்டுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக கருதி இருக்கிறார்கள். அதே போல யுத்தங்களின் போது தாவரங்களை அழிக்கக்கூடாது என்ற அளவுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அதாவது மனிதனுக்கு அந்த சூழல் பசுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனது அடிப்படை. அதே மாதிரி கோ எக்ஸிஸ்டன்ஸை, பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸை, ஏனைய மனிதர்களை மதித்தல் சம்பந்தமான மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டே வருகின்றது. அதே நேரம் ஹிஃபுல் மால், இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டிஸ்களில் மேனேஜ்மெண்ட், ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிகாம் அப்படியான பல சார்ட்டர்ட் சிமா என்று பல வகையான கோர்ஸ்கள் இருந்தாலும் இன்று இஸ்லாமிய நாங்கள் அடிப்படை விடயங்களுக்கு அடிப்படை நூல்களை பார்க்கின்ற போது இஸ்லாம் சம்பந்தமான ஃபைனான்சியல் லிட்ரஸி சம்பந்தமான பல நூல்கள் இருக்கின்றன. அது சொத்து பகிர்வோட மட்டும் சுருங்கவில்லை, அது இன்னும் அது ஃபைனான்ஸோடு தொடர்படுகின்ற எல்லா வகையான விடயங்களுக்கும் அது வழிகாட்டியிருக்கின்றது. எனவே அது மட்டுமல்ல, இஸ்லாம் மிக முக்கியமாக ஃபைனான்ஸோக்கு ஹாமாக இருக்கின்ற, அதாவது கெடுதியாக இருக்கின்ற கரப்ஷன், எக்ஸ்போலேஷன், அதாவது ஃப்ரௌட்தனமான அந்த விஷயங்களை மிக கவனமாக அது அணுகின்றது. அது மிகப்பெரிய குற்றமாக கருதுகின்றது. அதை தடுப்பதற்கான பல வழிமுறைகளை அது கையாளுகின்றது. எனவே இன்று குறிப்பாக ஜக்காத் என்பதும் கூட இந்த ஹிஃபுல் மாலை, அதாவது ஹிஃபுல் மால் சம்பந்தமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த துறை வளர்ந்து கொண்டே, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஹிஃபுல் அக்கல். இது மிக முக்கியமான ஒரு விஷயம், எஜுகேஷனுடன் மிகவும் நேரடியாக தொடர்படுகின்ற விடயம். அல் குர்ஆன் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண சொல்லுது. வெறுமனே இந்த பெசிவாக இருக்க, வெறுமனே அந்த தக்லீத் அடிப்படையில் சுன்னத்தை அப்படியே செஞ்சுட்டு இருக்கணும் என்று சொல்கிற ஒரு மார்க்கம் அல்ல. ரீட் பண்ண சொல்லுது, ரைட் பண்ண, நீங்கள் வாசியுங்கள், எழுதுங்கள், அதே நேரம் கிரிட்டிக்கலி திங்க் பண்ணுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இது நான் தேடிய வகையில் யஅலமூன் அஃபலா யஅலமூன் என்ற சொல் 82 இடங்கள், அஃபலா யஅகிலூன் கிட்டத்தட்ட 22 இடங்கள்ல, தஸக்கரூன் 7 இடங்கள்ல. இதில் ஒரு விடயம் இருக்கின்றது. இது இங்கே ஆசிரியர்களில் இருந்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அறிவினை ப்ளூம்ஸ் டெக்ஸோனமி ஒன்று இருக்கின்றது. அதனை அவர் பிரித்திக்கிறார். அதாவது லோவர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஸ்கில், தாழ்மட்ட அறிகைசார் ஆற்றல், உயர்மட்ட அறிகைசார் ஆற்றல். தாழ்மட்ட அறிகைசார் ஆற்றல் யஅலமூன், ஒரு விஷயத்தை சாதாரணமாக விளங்குதல், ரைட். யஅகிலூன்றது
அதை விட கூட கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவ் சொல்லுவோம். அது அல்லாஹ் தாலா 22 இடங்கள்ல சொல்லி. அப்ப அந்த ப்ளூம் டெக்ஸானமின்றது நவீன காலத்தில் வந்தது. அது அல் குர்ஆனிலே அந்த மூன்று அந்த பொருத்தமான இடங்கள்ல அல்லாஹ் பாவித்திருக்கிறான். கிலூன்னு சொல்லி இன்னும் சில பொருத்தமான இடங்கள்ல அல்லாஹ்ட சிந்தனையை சிந்திக்குமாறு அல்ல, அதுவும் அதை விட கூடுதலாக கிரிட்டிக்கலி சிந்திக்குமாறு இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கின்றன இங்கே முஃபஸ்ஸிர்கள் இருந்தால் தெரியும். எனவே அந்த வகையிலே ஹிஃபுலுல் அக்லுக்கு இஸ்லாம் மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. யாருக்கும் சிந்திக்காமல் இருக்க சொல்லல, சிந்திக்க தான் சொல்லுது, அல் குர்ஆனே சொல்லுது. ரைட். அந்த வகையில இந்த கரிக்கூலம், இஸ்லாமிய கரிக்கூலத்தில் அங்கே குர்ஆனை பேஸ் பண்ணி ஹதீஸ், சீரா போன்றவைகள் எல்லாம் இருக்கும். அதே நேரம் இந்த அக்கிலுக்கு அதாவது இந்த அறிவுக்கு, மனிதன் புத்திக்கு தடையாக இருக்கின்ற விடயங்களை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. உதாரணமாக ட்ரக்கை ஏற்கனவே தடைதான், அது அறிவுக்கு அது மிகவும் டிஸ்டர்பாக அமையும். அதே நேரம் வித்தியாசமான பிழையான ஐடியாலஜிஸையும் இஸ்லாம் கண்டிக்கின்றது. எனவேதான் நாங்கள் சயின்ஸை உதாரணமாக படிக்கிற நேரம் வித் போத் ரேஷனல் இன்குவரி அண்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சயின்ஸை படிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தின் அடிப்படையில் காணப்படுகின்றன. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் ஹிஃபுலுத்தீன். அப்ப இந்த விஷயத்த, இதுதான் இந்த இஸ்லாம் என்பது அறிவின் அடிப்படையில் வந்திருக்கின்ற ஒரு மார்க்கம் என்ற படியினால இப்ப வெறுமனே இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸோட மட்டும், குர்ஆன் ஹதீஸை பேஸ் பண்ணி இருக்கிறதோட அங்கே சீரா, இஸ்லாமிக் ஹிஸ்டரி, வெல்யூஸ் அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான இந்த தீனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து விதமான கலைகளையும் அது உள்ளடை இருக்கின்றது. அதாவது ஒரு மாணவனை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாம் வந்து நின்று அந்த 1400 வருடங்களுக்கு முன் அருளப்பட்டாலும் இந்த கண்டெக்ஸ்டுக்கு பொருத்தமான முறையில் அது நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே அந்த இஸ்லாத்தினுடைய எத்திக்ஸ், நெறிமுறைகளை அனைத்து திரும்பவும் இப்பொழுது, அதாவது எக்கனாமிக்ஸ், புதிய புதிய சப்ஜெக்டுகள் இருக்குன்னா, ஜோகிரஃபி, இந்த சப்ஜெக்டுகள் இருக்கு, ஐடின்ற சப்ஜெக்ட் இப்போ புதிதாக வந்திருக்கின்றது. இதே மாதிரி இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு பின்னர் இன்னும் ஒரு புதிய சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்டுகளில் இஸ்லாமிக் எத்திக்ஸோட அது இருப்பதற்கான முழு வேலையும் முழு விடயங்களும் அந்த அல் குர்ஆன் ஹதீஸ்களில் காணப்படுவதை காணலாம். அந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, ஃபிலோசபியை பொறுத்தவரையில், தத்துவத்தை பொறுத்தவரையில் அது நோக்கத்தை டிஃபைன் பண்ணுது. மக்காசிதை பொறுத்தவரையில் அதுவும் அதுக்கான நோக்கத்தை கொடுக்கின்ற. உதாரணமாக எடுகேஷனில் மிக முக்கியமானது வை டூ வி எடுகேட், ஏன் நாங்கள் கல்வியை கொடுக்க வேண்டும். அதுக்கு வெஸ்டர்ன் ஃபிலோசபி சொல்கின்ற பதில், நாங்கள் சிறந்த திறமையுள்ள சிட்டிசன்ஸ்களை உருவாக்குவது. அவர் என்ன செய்வார்? சிறந்த முறையில் வேலை செய்வார், அவர் சட்டங்களை பின்பற்றுவார், சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு உதவி செய்வார். அப்ப அவரோட ஒரு அடிப்படை மெயின் இந்த வெஸ்டர்ன் பிலோசபியோட அடிப்படை நோக்கம், அவர் இந்த உலகத்தில் வாழ்வார், ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வார், அந்த தொழிலை பெற்றுக்கொண்டு அவரும் வாழ்வார், அவர் நாட்டோட அபிவிருத்திக்கும் பங்களிப்பு செய்வார், அவர் சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ளவராக இருப்பார் என்ற இது ஒன்று இருக்கும். அப்போ ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இதை விட கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எடுகேஷன் பேப்பர்ஸை பார்க்குது. உதாரணமாக இந்த விஷயங்கள் இருக்கும், ஆனால் அவர் தீன பாதுகாப்பவராக, அக்களுக்கு சுதந்திரம் கொடுப்பவராக இருப்பதோடு அஹ்லாக்குள்ளவராக இருப்பார். அவருக்கு ஒரு மனிதன் வாழ்க்கைக்கான பெருமதியை கொடுப்பார், நசுல் வெல்த் இவற்றையெல்லாம் பாதுகாப்பவராக இருப்பார். அதோட அவர் ஒரு ஸ்பிரிச்சுவலி பேலன்ஸான ஒரு மனிதராக இருப்பார். உதாரணமாக அத்தாஸ் 1999 சொல்கிறார், அவர் ஒரு ப்ரொஃபஸர், எடுகேஷன் மெயின் எய்ம் இஸ் டு ப்ரொடியூஸ் அ குட் மேன், இன்சான் உசாலே, நாட் ஜஸ்ட் அ குட் சிட்டிசன். அப்போ வெஸ்டர்ன் ஃபிலோசபியோட ஐடியா வந்து ஒரு குட் சிட்டிசன், ஆனால் இந்த இஸ்லாமிக் அடிப்படையில் பார்க்குற நேரம் குட் மேன் என்பது அவர் மறுமையையும் டார்கெட் பண்ணி உலகத்தையும் டார்கெட் பண்ணி அவர் வாழ்வக்கூடியவராக இருப்பார். குட் சிட்டிசன் இந்த உலகத்தோடே அவரோட வாழ்க்கை, அதாவது அவர் வந்து நின்று லோக்கு கட்டுப்படுகின்ற ஒரு மனிதராகத்தான். ஆனால் இவர்
அஹ்லாக்குள்ளவராக, அவர் உள்ளம் தூய்மை அடைந்த ஒருவராக, அவர் அல்லாவுக்கு பயந்தவராகத்தான் அவரது நடத்தைகள், அவரது பண்பாடுகள் இருக்கும். அவர் சட்டத்துக்கு கட்டுப்படுவார். வெஸ்டர்ன் ஃபிலோசபியில் வந்த ஒருவர். அப்படித்தான் அந்த மக்காசிடம் இதாக இருக்கும். அதே நேரம் ஃபிலோசபி சேப்ஸ் கரிக்குலம், மக்காசிட் கைட் கரிக்குலம். சரியா? அப்போ ஃபிலோசபி தீர்மானிக்குது எந்த அறிவு வெளியுபலானது, பெருமதியானதுன்னு சொல்லி. அப்போ வெஸ்டர்ன் செக்யூலர் சிஸ்டத்தில் வெளியுபலான அறிவு வெறுமனே சயின்டிஃபிக்கும் டெக்னிக்கலும் அண்ட் கெரியர் பேஸ்ட் நாலேஜ் மட்டும்தான். விஞ்ஞானம், தொழில்நுட்பம், தொழிலை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான அறிவு. ஆனால் மக்காசித் அடிப்படையில் பார்க்குற நேரம் அது அதாவது உலக அறிவு என்று நாங்கள் சொல்கிறோம். சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், டெக்னாலஜி, சோசியல் சயின்ஸ் அது கருத்தில் கொள்வதோடு அங்கே குறிப்பாக ஸ்பிரிச்சுவல் மோரல் நாலேஜ், ஆன்மீக மற்றும் விழுமிய மற்றும் அஹ்லாக்கான அந்த விடயங்களையும் கவனித்துக் கொள்வது. அந்த வகையில் இதுக்கு இந்த விடயங்களுக்கான அடிப்படையாக இருப்பது குர்ஆன், ஹதீஸ், எத்திக்ஸ், ஃபெய்த், இஸ்லாமிக் சிவிலைசேஷனூடாக அது பெற்றுக்கொள்வதாக காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரம் உலகத்துக்கும் ஆனால் மறுமையை டார்கெட் கொண்ட ஒருவரை உருவாக்குவதாக நோக்கம் காணப்படுகின்றது. அந்த வகையில் 1982 அல் ஃபாரூக்கி அவர்கள் சொல்கிறார், இஸ்லாமியேஷன் ஆஃப் நாலேஜ் ப்ராஜெக்ட் emphasizing aligning modern science with Islamic values. இஸ்லாமிய பெருமானங்களுடன் நவீன விஞ்ஞானங்களை அலைன்மெண்ட் பண்ணுறது தான் இஸ்லாமிய அறிவை இஸ்லாமியமாக்கல் என்ற அடிப்படையில் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்கிறார். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஆரம்ப காலங்களில், அதாவது 1800க்கு முதல்ல எப்படி இந்த அறிவு இஸ்லாமிய உலகத்துடன் கல்வி காணப்பட்டது என்று சொல்லி. அப்போ எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் அனைத்துமே அல்லாவிடம் இருந்து வந்தது. அதாவது அறிவு என்பது எங்களோட உலகத்தில் இருக்கின்ற எல்லா கிரியேஷனும் அல்லாவால் படைக்கப்பட்டது. அதே நேரம் அது சயின்ஸும் ஆக இருக்கலாம், அதுவும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு விடயமாகத்தான் கருதப்படுகின்றது. எனவே அவங்க என்ன செய்தார்கள் என்றால், குர்ஆனில் இருந்தும் ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனையில் இருந்தும் படித்தார்கள். அதில் குர்ஆனை படித்தார்கள், ஹதீஸை படித்தார்கள், மெக்ஸை படித்தாங்க, மெடிசினை படித்தாங்க, எஸ்ட்ரோமனியை படித்தாங்க. எல்லாத்தையும் ஒன்றாகத்தான் படித்தாங்க. அதில் வேறுபாடு இருக்கலாம், நிறைய வேறு வேறு ஃபெக்கல்ட்டிகளாக இருந்தது. அவங்க கற்ற இடமாக மதரசாக்கள் காணப்பட்டது. அது அந்த மதரசாக்கள் மொஸ்கோட தொடர்புபடுத்தப்பட்டதாக இருந்தது. அன்றைய ஆசிரியர்களின், அறிஞர்களின் முக்கியமான அவங்களது நம்பிக்கையாக இருந்தது, ஒரு மனிதனை, சிறந்த மனிதனை உருவாக்குவதற்கு இந்த எல்லா பாடங்களும் தேவை. குர்ஆன், ஹதீஸ், மெக்ஸ், சயின்ஸ், மெடிசின், எஸ்ட்ரோமி எல்லா பாடங்களும் ஒரு முஸ்லீமை சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவை என்ற கருத்தை அவங்க முன்வைச்சாங்க. அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்களான இமாம் அல் கஸ்ஸாலி அவர்கள் எம்பசைஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் ரிலிஜியஸ் அண்ட் வேர்ட்லி, அதாவது உலக விஞ்ஞானங்களையும் மார்க்கத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை முன்வைத்தார்கள். அதே நேரம் அவர் மிக முக்கியமாக சொன்ன விடயம், கல்வியின் நோக்கம் தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்ற கருத்தை சொன்னார்கள். அவர் இந்த ரிலிஜியஸ் எஜுகேஷனுக்கும் உலக கல்விக்கும் இடையிலான வேறுபாட்டினையும் காட்டினார். ஆனால் ரெண்டும் கற்கப்பட வேண்டும், ரெண்டும் இபாதத் என்ற அடிப்படையில் தான் அவரது நோக்கம் இருந்தது. அந்த வகையில் கற்றல் கற்பித்தல் அவரது இஹ்யா உலூமுத்தீன் மிகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு பார்க்கலும். அதே நேரம் அல் ஃபாராபி அவரது கணிப்பின்படி கல்வியை பெற்றுவதன் மூலமாக ஒரு மனிதன் மிகவும் சந்தோஷம் உள்ளவனாக மாறலாம் என்ற கருத்து சொல்கிறாரு. அவர் ஹூலிஸ்டிக், முழுமையான கலை திட்டம் அவர் முன்வைக்கிறார். அந்த வகையில் கலை திட்டத்தில் லாஜிக், சயின்ஸ், எத்திக்ஸ், ரிலிஜன் அனைத்தும் உடன்பட வேண்டும் என்று அவரது கருத்து காணப்படுகின்றது. அதே நேரம் ஹல்துன் இவர் ஒரு சோசியாலஜிஸ்ட். அந்த வகையில் எஜுகேஷன்லையும் அவரது கருத்துக்கள் காணப்படுகின்றது. அவர் ஒரு அதாவது கிரிட்டிக்கல், அதாவது அவர் அந்த மேலோட்டமாக கற்றதை, அதாவது விளங்காமல் ஒரு விடயத்தை கற்பதை அவர் விமர்சித்தார். அவர் ஒரு விடயத்தை கற்பது என்றால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கிரிட்டிக்கலி திங்க் பண்ணி கற்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்தார். அதே நேரம் இப்னு ருஷ்த் அவர்கள் ரஷனல் சயின்ஸையும்
அதாவது தர்க்க ரீதியான விஞ்ஞானங்களுடன் ரிலிஜியஸ் எடியூகேஷனையும் படிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்துகிறார். அவர் கிரிட்டிக்கல் இன்குவாரி, விமர்சன ரீதியாக ஆய்வு செய்தல், காரண காரியத்துடன் கற்றல் போன்ற விடயங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த வகையில் நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு ஒரு விடயம் புரிகின்றது. சொன்னார்கள், இந்த ஹதீஸை நான் எப்படி விளங்கினேன் என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் சஹாபாக்களை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில் இந்த அதாவது ரிலிஜியஸ் நாங்கள் இப்போ பார்க்குறோம், அதே எஜுகேஷனுக்கும் உலக கல்விக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு எலைமெண்ட் ஒன்று இருந்தது. ரைட், அதை பேலன்ஸ் பண்ணினாங்க அவங்க. அது அதில் வித்தியாசம் காணப்படலை. பேலன்ஸ் மெட்டீரியல் லைஃப் என்று சொல்லியது. ரைட், வியாபாரமும் முழுக்க இஸ்லாமியமாக இருந்தது, கவர்னன்ஸும் இஸ்லாமியமயமாக இருந்தது, ஒர்க்கும் விவசாயம் எல்லாம் இஸ்லாமியமயமாக இருந்தது. அப்போ இந்த உலக வாழ்க்கையை ஆகிரத்துக்குரிய ஒரு இடமாகத்தான் பார்த்தாங்க. ரைட், ஆனால் இந்த 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 விஷயங்கள் எல்லாமே இஸ்லாமமாக இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிபட்டு கொண்டே போகின்றது. அப்போ அதன் ஹதீஸில் சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். ரைட், அப்போ ஏன் அது அந்த அந்த ஹதீஸை நான் பார்க்குற நேரம், இப்போ அதாவது இந்த சாம்ராஜ்யம் விரிவுபடுற நேரம் இந்த பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டு. ரைட், அப்போ முஸ்லீம்கள் பலர் கூட என்ன சொத்தை தேடுறத்தில், வருமானத்தை தேடுறத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க லக்ஸரி லைஃபுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ அதே நேரம் அங்கே பொலிட்டிக்கலில் அவங்க வேறு லெவலில் போனாங்க. அங்கே இஸ்லாமிய அந்த தஸ்கியா இருக்கல்ல. அப்போ என்ன செய்தார்கள் அறிஞர்கள்? தசவுஃப் என்ற கலையை அவர்கள் வளர்த்தார்கள். அந்த தசவுஃப் என்ற கலையை வளர்க்கிற நேரம் அங்கே ரெண்டு இப்போ குரூப் ஒன்று இப்போ தோன்றிட்டு. ஒன்று தசவுஃபோட போகிற ஒரு குரூப், இங்கே மெட்டீரியலிசம் அல்லது செக்யூரிலிசம் ஒன்று, நாங்கள் இப்போ தான் அந்த வேர்டு வந்திருக்குது, மெட்டீரியலிசம் வாழ்க்கையோடு இன்னும் ஒரு சாரார் போகிறார்கள். அப்போ அந்த இடத்துல இல்லா, அதுதான் சும்மல்லதீனியலும் இந்த பேலன்ஸ் குறைஞ்சு கொண்டே வந்தது. அப்போ அவங்க வேறையா பார்த்தாங்க, தசவுஃப் இது மார்க்க கல்வி, இது உலக கல்வி, ரெண்டுக்கும் பேலன்ஸ் இல்லை. எனவே அவங்க உலகத்துக்குரியாக்கள் மறுமைக்குரியாக்கள்னு சொல்லி தசவுஃப்ல ஒரு கட்டம் சென்றது என்னென்றா, அவங்க மெட்டீரியல் அதாவது உலக கல்வியை ஆரம்பத்தில் இருந்த அந்த விடயங்களை அதே வேறையா பார்த்ததால அது வேறையாகவே அவங்களோட வாழ்க்கையில் சென்றது. இந்த வகையில் தான் இப்போ ஒரு மெட்டீரியலிசத்தில் இருக்கின்ற அந்த பகுதியில் உள்ளவங்க, அங்கே பொலிட்டிக்கல் கரப்ஷன், அங்கே கிரீட் பேராசை, இப்படியான விஷயங்கள் வர, அதே நேரம் இந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க இந்த வேர்ட்லி சயின்ஸ் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற லெவல் குறைஞ்சு கொண்டே வைத்தது. எனவே இதில் ஒரு லெசன் இருக்குது, இந்த இதில் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அந்த வகையில் அடுத்தது 1980களில் இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸால், அது கொலோனைசேஷன் பீரியடாக இருக்கலாம், இப்போ இன்னும் ரெண்டாவது அவங்களோட பிரச்சனை, அவங்களால கிரியேட் பண்ணப்பட்ட பிரச்சனை. சரியா, அதாவது முஸ்லீம் நாடுகள் எப்பொழுது இந்த மேற்கத்திய நாடுகள் கொலனைஸ் பண்ணினாங்களோ, ஆக்கிரமித்தார்களோ, இப்போ சிஸ்டம் முழுமையாக மாறிட்டு. எப்படி அவங்க ரிலிஜனையும் இந்த உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் ரிலிஜனையும் வேறையாகவே அவங்க ஆக்கிட்டாங்க. ரைட், இப்போ புதிய பாடசாலைகள் வந்துட்டு, பாடசாலைன்ற கான்செப்ட் இப்போ தான் வருது. முந்தி அப்போ இஸ்லாமிய நாடு முஸ்லீம் நாடுகளில் மதரசா பள்ளியோடு இருந்திருக்கும். அப்போ இப்போ ஸ்கூலுன்றது வந்துட்டு, அப்போ அந்த பாடசாலையில் என்ன படித்து கொடுக்குறது? உலக கல்வி மட்டும்தான். இப்போ நாங்கள் இலங்கை எடுப்போமே, இலங்கையில் இப்போ எங்கட கலைத்திட்டம் மீக்குது. எங்கட ஒரு 8ஆம் ஆண்டு கலைத்திட்டம் எடுத்துட்டா விஞ்ஞான பாடம் மீக்குது. விஞ்ஞான பாடத்தில் ஈக்குது உலகம் எப்படி வந்ததுண்டா பிக் பேங் தியரி, மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான், அங்கே இது கூர்ப்பு கொள்கையினூடாக மனிதன் உருவாக்கப்பட்டான். அப்போ இஸ்லாம் அது 5 பாடம் எல்லாம் இருக்கும். இஸ்லாம் பாடம் ஒரு 2 பாடம் இருக்கும். இஸ்லாம் பாடத்தில் குள்ள படிக்குது உலகத்தை எப்படி அல்லாஹ் படைத்தான், ஆதமை அல்லாஹ் தாலா
மண்ணினால் படைத்தான். அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட், பெரிய குழப்பம். இப்போ ரைட், பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் ஸ்மார்ட் அல்ஹம்துலில்லாஹ், அவங்க இதுக்கு தயங்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு எக்ஸாம் பேப்பரில், சயின்ஸ் பாடத்தில் எக்ஸாம் பேப்பர் வருது, மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்றா புள்ள எழுதணும் குறிப்பு கொள்கைய. அதே கேள்வியை இஸ்லாம் பாடத்தில் கேட்டால் புள்ள எழுதணும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டதுன்னு சொல்லி. அப்போ சில நேரம் இது ஒரு புள்ள ஒரு பிள்ளைய எங்க கொண்டு போகும்ன்ற ஒரு பெரிய விஷயம். அதே நேரம் இஸ்லாம் பாடம் இல்லைண்டா அது இன்னும் பிரச்சனையாக இருக்கும். எனவே அடுத்தது இந்த வெஸ்டர்ன் இந்த இன்ஃப்ளூல அவங்களோட கோல்ஸே வெறுமனே எக்கனாமிக் ப்ரோக்ரஸும், அதாவது எக்கனாமிக் பொருளாதார விருத்தியும், குறிப்பிட்ட தேசிய அந்த குறிப்பிட்ட நாட்டின் விருத்தியும் மட்டும்தான். அங்கே ஸ்பிரிச்சுவலுக்கு எந்தவித இடமுமே இல்லை. ரைட். அது மட்டுமல்ல, ஏற்கனவே முஸ்லீம் நாடுகள் மெயினாக இருந்தது இங்கிலீஷ். இப்போ நாங்கள் சொல்லுவோமே, எங்களோட ஆய்வுகளை மேற்கொள்கிற நேரமும் கூட, அல்லது நாங்கள் சிலபஸ் அரபில் தான் இருந்தாலும் அதுக்கான ரெஃபரன்சஸ் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றது. எனவே இது என்ன எந்த அளவு கொண்டு போகணும்னு சொன்னால், இப்போ முஸ்லீம் உலகம் பெக்வேர்ட், அவுட்டேட்டட். அவங்க அங்கே தசோஃபுக்கு போனவங்க அது அங்கே தக்லீதுக்கு போயிட்டாங்க, சிந்தனைக்கு இடம் இல்லை. அப்போ இது அவுட்டேட்ன்ற லெவலுக்கு வந்துட்டு அவங்க விஞ்ஞானத்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்லன்ற அவுட்டேட்டட் வந்துட்டு. அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் படிக்கிறது ஹராம்ன்ற லெவலுக்கு கூட சில இடங்களில் வந்து எத்தனை இலங்கையிலெல்லாம் வந்ததை பார்க்குறோம். ஏன்னா அது ஃபுல்லாக செக்குலரிசம். அங்கே அந்த ஃபுல்லாக அதுக்கு மட்டும் போனால் அந்த பிரச்சனை வரும். அந்த வகையில் இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. எனவே தான் இன்றைய மாடர்ன் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ்க்கான உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை பல வகையில் இஸ்லாமிய அறிஞர்கள் சோல்வ் பண்ணுவதற்கு முயற்சி கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டா? ஏன்னா முதலாவது இஸ்லாமிய அடிப்படைகளை, இஸ்லாமிய விழுமியங்களை, இஸ்லாமிய படிப்பினைகளை, இஸ்லாமிய அந்த பாரம்பரியத்தை, இந்த வகையுடைய விடயங்களை பாதுகாப்பதுடன் புதிய சப்ஜெக்டையும், அதாவது புதிய நவீன பாடங்களையும் எவ்வாறு ஒன்றிணைக்கின்றது. ரைட்? எப்படி வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட நாங்கள் போட்டி போட்டு போகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், உலகத்தில் காணப்படுகின்ற யூனிவர்சிட்டிஸில் பெரும்பாலும் ஆக ஹை ரேங்கில் இருக்கின்ற யூனிவர்சிட்டிஸ்களை பொறுத்தவரையில் அது அமெரிக்காவில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், யூகேயில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், இங்கே சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், ஈவன் மலேசியா இருக்கிற மலையா பல்கலைக்கழகம். ஆனாலும் அதனது பிலோசபிக்கல் தோட் வெஸ்டர்னாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம், அந்த இஸ்லாமிக் டிபார்ட்மெண்ட் தவிர. இப்படி இன்றைக்கு யூனிவர்சிட்டிஸில் அதாவது எஜுகேஷன் ஹை லெவலில் பைத்திக்குது. ரைட்? எனவே இப்போ நாங்கள் எப்படி இந்த காலங்களில் இஸ்லாமிக் எஜுகேஷன் இன்னும் வெளிவ் என்று சொல்கிறது, இல்லாட்டி அவுட்டேட்டட்னு தான் பார்ப்பாங்க. அப்படித்தான் இப்போ எங்களுக்கு நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் ஆகிக்கிறோம், முஸ்லீம்கள் ஆகிக்கிறோம், எங்களுக்கு குர்ஆனை பற்றி தெரியும், ஹதீஸை பற்றி தெரியும். ஆனால் ஒரு 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 பொதுவான ஒரு மனிதன் பார்க்குற நேரம் அவுட்டேட்டடாகத்தான் பார்க்குற தன்மை உண்டு. இப்போ இந்த இடத்துல இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இது ஒரு சேலஞ்ச் தான். அந்த வகையில் பல வகையான அப்ரோச்சஸ் இந்த இருக்குது இந்த அறிவை இஸ்லாமியமயப்படுத்துறதுல. ரைட்? அந்த வகையில் அறிவை இஸ்லாமயப்படுத்துகின்ற கருத்திலே இல்லாத அந்த அப்ரோச்சஸும் மீக்குது. முதலாவது நாங்கள் பார்க்குறோம் த ட்ரெடிஷனலிஸ்ட், அதாவது பழமைவாதிகள். ரைட்? இவங்க இஸ்லாத்தின் ஆரம்ப அடிப்படைகளை மட்டும்தான் அவங்க கருத்தில் கொள்கிறாங்க. அவங்க வெறுமனே உலக கல்வியை மட்டும், கிளாசிக்கல் டெக்ஸ்ட், அந்த பாரம்பரியத்தை மட்டும்தான் அவங்க கருத்தில் கொள்கிறாங்க. இப்போ இஸ்லாத்துலுக்கு கூட அதாவது ஏனைய உலக கலைகளுக்கு போகிறதுக்கு முதல்ல இஸ்லாமிய கலைகள் கூட அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அதை இந்த கண்டெக்ஸ்டோட பார்க்காம எப்பயோ இருந்த அந்த கண்டெக்ஸுக்குரியதைத்தான் அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதாவது அது ஒன்று. ரெண்டாவது, வெஸ்டர்ன் அந்த நல்ல விடயங்கள், அதாவது இப்போ இருக்கின்ற வளர்ந்த விஷயங்கள் இஸ்லாத்துடன் ஒன்றித்து போகிற விஷயங்களாகவும் இருக்கலாம், இல்லாததாக முரண்படுகின்ற விஷயங்களாகவும் இருக்கலாம். அதையும் அவங்க வருவதை உள்ளுக்கு வராமல் ஒத்து போகிறது, ஒத்து போகாது, சிமிலரிட்டிஸ் முரண்படுறது, ரெண்டும் வராமைக்கிறது கவனமாக வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவங்க இன்னமும் பெடகோஜிக்கல் மெத்தட்ஸ் சொல்லுவோம், டீச்சிங் மெத்தட்ஸும் இன்னமும் பழையதாக இருக்கின்றது. மெமோரைசேஷன், வெறுமனே பாடமாக்குதல்
அப்படியே அவங்க எக்ஸாம் சிஸ்டத்தை பார்த்தாலும் ஒரு விஷயத்தை அப்படியே பாடமாக்கி அதை அப்படியே எழுதுறதா தான் இருக்கும். அதை பாடமாக்குறது தான் எழுதணும், அந்த கிதாப் உள்ளது தான் எழுதணும். வித்தியாசமாக எழுதினா அது பிழை, அது வேறு மாதிரி பெய்த்திடும், வழிகேடர்ன்ற லெவலுக்கு அது பெய்த்திடும். ரைட். அப்போ இவங்க அடிப்படையாக நோக்கமாக இருக்கிறது இஸ்லாத்தின் அடிப்படை அந்த அடையாளத்தையும் ஒத்தன்டிசிட்டியும் பாதுகாப்பதாகத்தான் இருக்கின்றது. இது ஒரு போக்கு இருக்கின்றது இன்று. இது ஒரு பல நாடுகளிலையும் பல மதரசாக்களோட அடிப்படையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. ரைட். அடுத்தது இன்னும் ஒரு அப்ரோச் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த ரிஃபார்மர்ஸ் இவங்களோட ஐடியா என்னண்டா, இப்போ இருக்கின்ற இஸ்லாமிக் எஜுகேஷனை இந்த சமகால வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக ஆக்குதல். இவங்க என்ன செய்வாங்கண்டா, டீச்சிங் மெத்தடை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, புதிய டீச்சிங் மெத்தட், கற்பித்தல் முறைகளை அணுகுமுறைகளையும் அப்டேட் பண்ணுவாங்க. மதரசாவில் உள்ள கரிக்குலமீக்கும் அது வேறு, அது இல்லாமல் சில மாடர்ன் சப்ஜெக்டுகளை இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ரைட். உதாரணமாக மதரசாவில் ஏற்கனவே இருக்கிற அந்த பாடங்கள் இருக்கும், அதே நேரம் சயின்ஸ் மேக்ஸ் 2-3 பாடம் அங்கே வேறையாக இருக்கும், வேறு தான் இருக்கும். ரைட். டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க புதிய கற்பித்தல் முறையில் கற்பிப்பதற்கு. ரைட். அப்போ இதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்கும். அடுத்தது 3வது விஷயம் ஒன்று இருக்குது, இன்டகிரேட், combine both Islamic and modern education system. ரைட். சயின்ஸையும் மெக்ஸையும் இஸ்லாமிய கற்கைகளுடன் சேர்த்து படிப்பிக்கிறது. அதாவது டெமோன்ஸ்ட்ரேட் ஹவு இஸ்லாமிக் பிரின்சிபல் சப்போர்ட் மாடர்ன் நாலேஜ். இப்போ மாடர்ன் நாலேஜுக்கு எப்படி இஸ்லாமிய கற்கைகள், இஸ்லாமிய அடிப்படைகள் சப்போர்ட் பண்ணுது, மாடர்ன் நாலேஜ் தான் பேஸ், அதுக்கு எப்படி நாங்கள் நிரூபிக்கொண்டே இருப்போம். இப்படி மாடர்ன் நாலேஜில் இது இருக்குது, எனவே எங்கள் இஸ்லாத்தில் மீது நாங்கள் நிரூபித்து கொண்டே இருப்போம். இதுதான் இன்டகிரேஷன். அப்போ இதில் அடிப்படையாக உதாரணமாக சில இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் தோன்றியிருக்கும். போத், அதாவது ரிலீஜியஸ் எஜுகேஷன், செக்யூர் எஜுகேஷனையும் கொடுக்கும், செக்யூர் எஜுகேஷனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுற என்ற அடிப்படையில் இருக்கும். இவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடை என்ன செய்வாங்க, அதுக்கான ட்ரெடிஷ்னலுக்கும் கண்டெம்பரரி லேர்னிங் மெத்தட்ஸுக்கும் ஒரு பிரிட்ஜ் ஜூடாக இருப்பாங்க. ரைட். அப்போ இன்னும் ஒரு அப்ரோச் இருக்குது, த ஹோலிஸ்டிக் அப்ரோச். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ போகிறோம், அதாவது கம்ப்ளீட்டாகவே இஸ்லாமிய எபிஸ்டமாலஜியில் வியூவில் இந்த புதிய மாடர்ன் டிசிப்ளினை கட்டி எழுப்புறது. ரைட். அப்போ அதாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது சயின்ஸ் வந்து நின்று அது முழுமையாக இப்புள்ள சயின்ஸ் தான், அது இஸ்லாமிக் பேசிக்கில் தான் வரும். எபிஸ்டமாலஜி, கல்வி தத்துவமே இஸ்லாமிக், அதை பேஸில் சயின்ஸ் வரும். அங்கே அக்கலை எடுப்பாங்க, அதாவது வகையை எடுப்பாங்க, ஆனால் எந்த வகை நக்கல்கள் அந்த நக்கலோட முரண்படாமல் ஈக்கிறதோ அதெல்லாம் எடுப்பாங்க. ரைட். அந்த வகையில் அது பியோவாக இஸ்லாமிக் பேஸில் இருக்கும். இப்போ அதாவது இப்போ உள்ள வெஸ்டர்ன் ஃபிலோசஃபி ஃபுல் அவங்க செக்குலரிசம் தானே, அவங்க இஸ்லாத்தை சேர்க்கல. அதே மாதிரி இங்கே இஸ்லாமிக் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் முழுமையாக இஸ்லாமிய தழுவியதாக இருக்கும். ஆனால் இது இந்த ட்ரெடிஷனலிஸ்ட் இந்த காலத்துக்கேற்ப, இந்த கண்டஸ்டுக்கு ஏற்ப, இந்த நவீன கால ஏனைய கலைகளுடைய விருத்திக்கேற்ப ஒரு புதிய வடிவமாக இது இருக்கும். ரைட். அப்போ இன்னமும் இப்போ இதை நாங்கள் பார்க்குற நேரம் ஒரு பார்வை என்னன்னு சொன்னால், குறிப்பாக 2 விஞ்ஞானங்கள் இருக்குது என்னவா, ஒன்று நேச்சுரல் சயின்ஸ், அடுத்தது சோசியல் சயின்ஸ். ரைட். இப்போ நேச்சுரல் சயின்ஸை நாங்கள் பார்க்குற நேரம் நாங்கள் அல்லாட ஆயத்துக்களை, அதாவது 2 ஆயத்துன்ற நேரம் 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று அல் குர்ஆன் ஆயத். ரைட். அல்லாட நாங்கள் அத்தாட்சிகளுக்கும் நாங்கள் அரபுல ஆயத்துன்னு சொல்லுவோம், அப்படி தானே. அப்போ அல்லாட ஆயத்துக்கள், இந்த ஆயத் அந்த ஆயத்தை நிரூபிப்பதாக இருக்கின்றது. ரைட். இப்போ நாங்கள் நான் தொழுகிற நேரம் முதலாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரைட். எல்லா புகழும் இறைவனுக்கே, உலக அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் இறைவனுக்கே, உலக அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும். அப்போ அந்த புகழ் யாருக்குண்டு? அல்லாஹுக்கு. ஏன் அந்த புகழ்ண்டா அகிலங்களின் இறைச்சகன், அகிலங்கள்ண்டா எங்களுக்கு தெரியும், அதுக்கான விளக்கம். அது ஒரு பிரபஞ்ச அத்தாட்சி. அகிலங்கள் எல்லாம் வரும், மில்கிவே எல்லா கோள்கள் எல்லாமே வரும். அந்த அத்தாட்சியை தான் நாங்கள் அல்லாஹுக்கு என்ன புகழ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். ரைட்.
அப்போ அந்த அத்தாட்சியை, அதான் நேச்சுரல் சயின்ஸை நாங்கள் படிக்கிறோம். அந்த நேச்சுரல் சயின்ஸினூடாக அல்லாஹ்வை புகழ்கிறோம். அந்த வகையில் தான் மிக முக்கியமாக அல் குர்ஆனில் ஒரு ஆயத் இருக்கின்றது, எங்களுக்கு தெரியும். வாமின நாசி வத்தவாபி வல் அன்ஆமி முக்தலிஃபின் அல்வானுஹு கஸாலிக இன்னம யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா இன்னல்லாஹ அஸீஸுன் கஃபூர். மனிதர்களிலும் கால்நடைகளிலும் விலங்குகளிலும் பல்வேறுபட்ட நிறங்கள் காணப்படுகின்றன. ரைட் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தாலா உலமாக்கள் என்றா யாருண்டா, இன்னம யக்ஷல்லாஹு மின் இபாதி, அல்லாட அடியார்களில் அல்லாவை மிகவும் பயப்படுபவர்கள் உலமாக்கள். இப்போ நாங்கள் இந்த இடத்துல உலமாக்களுக்கு கொடுக்குற டெஃபினேஷன் என்ன? நாங்கள் கொடுக்குற டெஃபினேஷன் தான் பாருங்க. யாருன்றத சொல்கிறான் நல்லா முதல்ல. என்ன? வமின் நாசி வத்தவாபி வல் அன்ஆமி முக்தலிஃபின் அல்வானுஹு. ரைட். அதாவது இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகளை படிப்பதனூடாக அதை அறிஞர்கள் தான் ஸ்குலஸ்தான் ஆராய்வாங்க. அப்போ ஆராய அந்த ஸ்குலஸ்ட அல்லாவுக்கான பயன் கூடிக்கொண்டே போகும். ரைட். அப்போ நேச்சுரல் சயின்ஸை படிப்பதனூடாக ஒரு மனிதன் இன்னமும் அல்லாட அத்தாட்சிகளை படிப்பதனூடாக அவனது பயம் கூடிக்கொண்டே இருக்கும். இப்போ நாம் சொல்லுவோம் மெடிசின் எடுப்போம். மெடிசினில் இன்றைக்கு ஒரு கலை, மெடிசின்றது ஒரு கலை. ரைட். மெடிசின் படிக்கிறார். அப்போ ஒரு டாக்டருக்குரிய மெடிக்கல் டாக்டருக்குரிய அங்கீகாரம் ஒரு நாங்கள் இங்கே ஆலிமின்று அவ்வளோ மாற்ற கருதுகிற ஆளுக்குரிய அங்கீகாரத்தை பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரியும் யாருக்கு அங்கீகாரம் கூடண்டு. அப்போ இந்த மெடிசினை படிக்கிற டாக்டர் எதை படிக்கிறாரு? உடலை படிக்கிறாரு. உடல் உள்ள கண்ணாக இருக்கலாம், அவரோட ஹார்ட்டாக இருக்கலாம், ஏனைய உறுப்புகளாக இருக்கலாம். ஒரு இஸ்லாமிய பேஸில் இல்லாட்டியும் அந்த உடலை படைச்சவன் யார்? அதுக்கு இஸ்லாத்தில் எபிஸ்டோமாலஜி பதில் சொல்லுது, அல்லாஹ் தான் படைச்சிக்கிறான். அல்லாட இப்போ இவங்க செக்யூலரிஸ்ட் உள்ள மெடிசின் எடுப்போமே, அவங்க யார் அந்த உடம்பை படித்தாங்க? அவங்க அல்லாஹ் படைச்ச உடம்பைத்தான் அவங்க படித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்கண்ணா. ரைட். அப்போ ஒரு இஸ்லாமியால் ஒரு முஸ்லீம் இதை இஸ்லாமிக் எபிஸ்டமாலஜியில் அந்த வியூ பாயிண்டில் படிக்கிற நேரம் அவருடைய ஈமான் இன்னும் கூடும். அதை நாங்கள் அதாவது அல்லாட அத்தாட்சிகள் நூடாக ஒரு ஆளோட ஈமான் கூடும்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது சோசியல் சயின்ஸை பார்ப்போம். நாங்கள் சோசியல் சயின்ஸ்ன்ற பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரியும் சோசியல் சயின்ஸ் என்று வர, ஏன்னா சோசியலஜிக்கல் சேஞ்ச் இன்றைக்கு உலகத்தில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. பொலிட்டிக்கலாக இருக்கலாம், சோசியலஜியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், பல்வேறுபட்ட மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக அல்லாஹ் தாலா இங்கே குர்ஆனில் குறிப்பிடுகிறான், குல் சீரு ஃபில் அர்லி ஃபன்லுர் கைஃப கான ஆகிபத்துல் லஸீன மின் கப்லு கான அக்ஸருஹும் முஷ்ரிக்கீன். நீங்கள் நடந்து திரியுங்கள், நீங்கள் பாருங்கள் முன்னைய சமூகங்களை நாங்கள் எப்படி அழித்தோம் என்ற அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் தாலா பல இடங்களில் நாங்கள் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கி ரிசர்ச் சோசியல் சயின்ஸுக்கு போனால் ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்குது, ஹிஸ்ட்ரியை எப்படி ஆராயிரன்னு சொல்லி. அதே நேரம் ஃபினோமெனலஜிக்கல் அப்ரோச் இருக்குது. இப்படி பல வகையான அப்ரோச் இருக்குது. அப்போ அது சமூக விஞ்ஞானங்கள் என்பது சமூகத்தில் இருக்கின்ற ட்ரெண்ட் ஆராய்கிறது தான். சமூகத்தில் எப்படி கல்வி நிலைமை இருக்குது, சமூகத்தில் எப்படி வரலாற்று ரீதியாக சமூகங்கள் மாறிக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான சுனன் என்ன, இந்த சுனனை படிக்கிற வேலையை தான் சோசியல் சயின்ஸில் நாங்கள் படிக்கிறோம். அப்போ அல்லாஹ் தாலா அந்த எங்களுக்கு குர்ஆன்லேயே அந்த சோசியல் சயின்ஸுக்கான அடிப்படையை வச்சுக்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த சுனனை படிக்கிற ஒரு விடயமாகத்தான் சோசியல் சயின்ஸ் காணப்படுகின்றது. ரைட். அப்போ இன்றைக்கு மாடர்ன் இஸ்லாமிக் டீச்சர்ஸ் அல்லது ஸ்கூலர்ஸ் எப்படி இருக்கணும்? அவங்க ரெண்டு சிஸ்டத்தையும் இப்போ கையாள வேண்டியது. வெஸ்டர்ன்லையும் இன்றைக்கு வெஸ்டர்ன் வேறு இருந்தாலும் பகுதிகளை நாங்கள் செய்ய தவறிட்டோம். ரைட். அப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு முஸ்லீம் அறிஞர்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்றிக்குது. இன்னும் இந்த இஸ்லாமிக் எஜுகேஷன் ஸ்டில் வேல்யூபிள். அது இன்னமும் எங்களுக்கு இஸ்லாமிய ஒரு அறிஞருக்கு விளங்கும். ஆனால் இதை எப்படி வாழ வைக்கிறது, ப்ராக்டிக்கலி கொண்டு வரது? இப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே, இந்த ஜியோகிராஃபிக்கு அடிப்படை முஸ்லீம்
அடிப்படை முஸ்லீம் கொண்டு வந்தார் அவிசீனா அப்படி இப்படி எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் இப்போ எப்படி ப்ராக்டிக்கலி திரும்ப இதை வாழ வைக்கிறது, இப்படி நாங்கள் இதுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, எங்களோட இது எப்படி எடுக்கிறது, அதை எப்படி பேஸ்ட் ஆன் த இஸ்லாமிக் வேல்யூஸ் நாங்கள் கொண்டு போகிறது என்ற ஒரு முயற்சி. அதே நேரம் இந்த மாடர்ன் ஜாப்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற தேவை ஒன்று இருக்குது இஸ்லாமிக் ஐடென்டிட்டியோட, ரைட்? அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம் நவீன கவிஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அதில் சையத் முகமது நக்தாஸ் அவர் சொல்கிறார், செக்யூர் எஜுகேஷன் முழுக்கவே அவர் கிரிட்டிக் பண்ணுறார், ரைட்? இஸ்லாமிய நாலேஜ் கட்டாயம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்டெகிரேஷன் ஆஃப் இஸ்லாமிக் வேல்வியூ, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இன்றைய விஞ்ஞானங்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதே நேரம் தாஹர் அல் ஜாபிர் அல் அலவானி எங்களுக்கு தெரியும், அவர் அதாவது நவீன விஞ்ஞானத்தையும் இஸ்லாத்தை, அதாவது ரிலிஜியஸ் இஸ்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ண வேண்டும் என்ற அவர் சொல்றார். அவரோட கருத்து என்னென்றா, so many khalifa with educational responsibility for society, அல்லாஹ்வுடைய khalifa ஆனா அவருக்கு சமூக பொறுப்பும் இருக்கின்றது. எனவே இவர் சொல்கிறார், call for curriculum reform in Muslim institution, அனைத்து இஸ்லாமிய நிறுவனங்களிலும் கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ் கட்டாயம், இதை பேஸ் பண்ணி வரணும் என்று சொல்கிறார். அதே நேரம் இஸ்மாயில் ரஜி அல் ஃபாரூக்கி, இவர்தான் ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாமிய ஆஃப் நாலேஜ் மூவ்மெண்ட், இஸ்லாமைசேஷன் நாலேஜ், அதாவது இஸ்லாத்தை இந்த அறிவை இஸ்லாமியமயமாக்கல் மூமெண்டின் ஃபவுண்டராக காணப்படுகின்றார். அவரும் சொல்கிறார், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அனைத்து வகையான நவீன கால டிசிப்ளின், அனைத்து வகையான பாடங்களும் கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதே நேரம் சையத் அபுல் ஹசன் அலி நதி அவர்கள் எங்களுக்கு தெரியும், அவர் சொல்றார் ஸ்பிரிச்சுவல் மோரல் வேல்யூஸ் எஜுகேஷன் சொல்கிறார். அதே நேரம் மாடர்ன் சயின்ஸுக்கும் இஸ்லாமிய கலைக்கும் ஒரு பேலன்ஸ் வர வேண்டும் என்ற கருத்தையும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த படத்தை நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு இந்த 2-3 குளம் இருக்குது. 2வது குளம் பாருங்க, செக்யூலரிஸ். உதாரணமாக செக்யூலரிஸ்ட மெயின் நீட் என்னன்னா சைக்கோலஜிக்கல் நீட். உதாரணமாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மாஸ்லோன்றவர் நீட்ஸ் தியரி என்ற ஒரு தியரியை முன்வைக்கிறார். அப்போ அது எஜுகேஷனில் அனைத்து ஆசிரியர்களும் கற்பார்கள். அவர் 5 வகையான நீட்ஸை முன்வைக்கிறார். முதலாவது உணவு தேவை, அன்பு தேவை, அப்படி கடைசி தேவை என்னென்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ரைட், ஓகே, நான் ஓகே, எனக்கு எல்லா புகழும் பெருமையும் அதை எந்த உலக லாபங்கள் அதுதான் இப்போ தியரியாக இருக்குது. அப்போ டாக்டர் யாசிர் காதிட ஒரு ஸ்பீச்சை கேட்குற நேரம் அவர் அந்த தியரியை எப்படி விளங்கப்படுத்தாருண்டா அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த மாஸ்லோன்றவர் இந்த அவரும் அந்த 5வது அடைவை அடைஞ்சிட்டார். ஆனால் அவருக்கு இன்னும் என்ன இல்லை, அவருக்கு ஒரு இன்பமோ ஒரு 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 திருப்தியோ இல்லை. அவருக்கு ஒரு குழப்பமும் நீக்குது 5 அடைஞ்சு. அப்போ அதுக்கு பிறகு அவர் அதை 8ஆக்கி 8ஆவதாக கொண்டு வராரு ஸ்பிரிச்சுவல் நீட் என்று மாஸ்லோ கொண்டு வரார். ஆனால் அது தியரியில் வரல, அவர் கொண்டு வந்திக்கிறார். கொண்டு வந்து அதை 8ஆவது ஸ்பிரிச்சுவலை கொண்டு வந்திருக்கின்றது உண்மை. அப்போ யாசிர் காதி சொல்கிறார், அந்த ஸ்பிரிச்சுவல்ன்றது முதலாவது வரணும், அதுலேருந்து தான் வரணும் என்று சொல்கிறார். எனவே இஸ்லாமிக் எஜுகேஷன் வியூ பாயிண்ட்ல நீங்கள் பாருங்கள், இப்போ ஸ்பிரிச்சுவலிட்டி தான் மிக அதில் ப்ரியோரிட்டியாக இருக்கிறது. அதே நேரம் சோர்ஸ் ஆஃப் நாலேஜை பொறுத்தவரையில், செக்யூலரிசத்தை பொறுத்தவரையில் வெறுமனே மனிதன் அறிவு மட்டும்தான். உதாரணமாக மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான்றதுக்கான விட மனிதன் அறிவு கண்டுபிடிக்க இயலாது, ரைட்? இப்போ கூர்ப்பு கொள்கைக்கும் வித்தியாசமான கொள்கை வந்திக்கு, அது பிள்ளைன்னு வந்திக்குது. அப்போ பல கொள்கைகள் வந்து கொண்டே முரண்பட்ட கொள்கைகள். குர்ஆன் சுன்னா சரியாக ஒன்றை சொல்லுது, இப்படி தான் வந்ததுன்னு சொல்லி. ஆனால் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அந்த விஷயங்கள் பௌதிக சம்பந்தமான விடயங்களுக்கு குர்ஆன சுன்னாவை உள்ள அறிவு தான் அடிப்படையாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், அப்ரோச்சை பொறுத்தவரையில் செக்யூலர் மெத்தடாலஜி மட்டும்தான். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சயின்டிஃபிக் மெத்தடாலஜியோட இஸ்லாமிய கண்ணோட்டமும் இருக்குது. இஸ்லாம் இந்த சயின்டிஃபிக் மெத்தடாலஜியை அங்கீகரிக்குது. குர்ஆன் தூண்டுது, ஹதீஸ் தூண்டுது, அது இஸ்லாமிய உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்ற உண்மை ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் 2ஆக வைத்திருக்கிறது வசம். அந்த வகையில்
கடைசியாக நான் இந்த பாயிண்ட் செய்கிற நேரம் எனக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று நினைவு வந்தது. இப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2 கறிக்கு படிச்சுக்கோம் தானே. அப்போ எங்கள்கிட்ட 2 தன்மையும் ஈக்கும் சில நேரம். ஒரு ஆள் இஸ்லாமி அந்த தஸ்கியத்து நஃப்ஸ் அடையாத ஒரு ஆளுக்கு அவர் சைக்காலஜியை படித்து இங்கே செல்ஃப் எக்ஸ்பிரேஷன் புகழ் பெருமை அவர் உருவாக்க அது எங்களுக்கு தெரியாமல் அந்த பேர்சனாலிட்டி எங்கள்கிட்ட வந்திருக்கும். ஏன்டா ஒரு குறிப்பிட்ட பேர்சனாலிட்டி உருவாக்குறது தான் கல்வியோட நோக்கம். இப்போ அந்த பேர்சனாலிட்டியோட சப்ஜெக்டில் இப்போ இந்த செக்யூர் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உலக ஆயுத நோக்கங்கள் அடிப்படையாக மட்டும்தான் கொண்டிருக்கும். ரைட், அங்கே இஸ்லாத்தையும் நாங்கள் படிச்சுக்கும். அங்கே மறுமையை நோக்கியதாக படித்த செஞ்ச ஒரு கலவையாகத்தான் ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் விளங்குறேன். இப்போ உதாரணமாக நான் வேறொரு உதாரணம் சொல்கிறேன். கனடாவில் ஒரு ஒரு விரக தேடி கூட்டம் சென்றது. ஒரு லேடிஸ் ஒரு மிச்ச காலத்துக்கு பிறகு காட்டுக்கு போனால் நாங்கள் ஓநாய் கூட்டத்தோட ஒரு சிறுவன் அந்த மௌக்லின்ற காட்டுன்னு நாங்கள் பார்த்துருப்போம். போனால் அந்த சிறுவன் ஒரு 12 வயசு. அப்போ இவங்க வந்து இந்த இந்த விரக விரக கலெக்ட் பண்ண சென்ற அந்த பெண்கள் வந்து சொல்லிதான் ஒரு ஆள் எங்களோட ஆள் உண்டு வைக்கிறார் மனிதர் உண்டு. அப்போ கனடாவில் உள்ள அந்த குறிப்பிட்ட அதிகாரி அந்த மாணவனை கொண்டு வந்தா அந்த சிறுவன் 12 வயது சிறுவன் இந்த ஓநாயோட எக்ஷன் தான் எல்லா பிஹேவியர்ஸ் நாங்கள் இப்போ சொல்லி தியரி அது இதெல்லாம் பண்ணானே. அப்போ அது இருந்த சூழல் வந்து நின்று ஓநாய் சூழல் மிருகத்துற சூழல் அது மாதிரி தான் சாப்பிடுது, அது மாதிரி தான் டாய்லெட் போகிறது, ஓநாய் மாதிரி தான் கத்துறது. அப்போ என்ன செஞ்சாங்கண்டா இவருக்கு மனித ட்ரைனிங் கொடுத்தாங்க. மனிதன் சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு பிரச்சனை. இவர் 2 நடத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டார் எதை கூட்டத்தில் சேர்க்கிறேன்னு சொல்லி. ரைட், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்களை முஸ்லீம் அல்லாதவர்களை வரலாற்று புருஷர்களாக மாற்றிய அந்த அந்த கிரெடிட் செல்லும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாத்துக்கு அந்த வகையில் அந்த ஹதீஸ் பாருங்க. மூமின் ஒரு மூமின் விடயங்கள் எல்லாமே ஆச்சரியம். மூமின் இன்னும் அம்ருஹு குல்லுஹு லஹு ஹைர் அவர் எல்லா விஷயமும் ஹைராத் தாய்க்கும். இந்த விஷயம் ஒரு மூமினை தவிர வேறு யாருக்குமே இல்லை. அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தா அவர் அல்லாஹ்வை சுக்ர் செஞ்சுட்டிப்பார். ஃபக்கான ஹைரன் லஹு அவருக்கு அது ஹைராகிக்கும். வைன் அசாபத்துஹு லர்ரா அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவர் சபுர் பேணுவார், பொறுமையாகிப்பார். ஃபக்கான ஹைருன் லஹ். இப்போ நான் ஏன் இந்த ஹதீஸை கொண்டு வரேன்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் தான் கொண்டு வந்தேன். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் பண்டைய காலத்தில் வாழ்ந்தாலும் ஒரு குடிசையில் வாழ்ந்தாலும் அவன் சந்தோஷமாக வாழ்வான். இந்த நவீன காலத்தில் மாட மாளிகையில் பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவன் உண்மையாக தூய்மை உள்ளவனாக இருந்தால் அவன் சந்தோஷமாக வாழ்வான். அவன்கிட்ட இந்த செக்யூலர் உலக ஆயுதங்கள் இருந்தால் அவனுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. இல்லாட்டி இந்த ஹதீஸ் பொய்யா நீங்கள் வேணும்னா நாங்கள் பல உதாரணங்கள் இருக்குது. இதே உலகத்தில் இப்போ இந்த காலத்தில் ஒரு ஆள் குடிசையில் வாழ்றாரு, அவர் இஸ்லாத்தோட வாழ்றாரு, தஸ்கியா நஃப்ஸை பாதுகாத்து மறுமையை நோக்கி வாழ்றாரு. அவர் ஒரு நாளும் ஃபெடப்பாக மாட்டார். சில நேரம் மாட மாளிகையில் வாழ்கிற அந்த செக்யூலரிசத்தை வளர்ந்த இவரை விட இவர் சந்தோஷமாக வாழுவார். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் கல்வியிட பல நோக்கங்கள் இருக்கும். எல்லா நோக்கங்களையும் விட எங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த், அதாவது எங்களோட உளரீதியான அந்த விஷயம், எங்களோட சிந்தனை, இதை வந்து சேவ் பண்ணக்கூடிய, இதை உலகம் முன்னேறிக்கும், டெவலப் ஆகியிருக்கும், நாடு முன்னேறிக்கும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்திருக்கும். அதெல்லாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தனி மனிதண்ட திருப்தி என்பது அல்லாட திருப்தியிலையும் மறுமையை நோக்கிய சுருக்கத்தை நோக்கிய ஆசையில மட்டும்தான் இருக்கும். எனவே இஸ்லாமிய கலை இஸ்லாத்திட அந்த எபிஸ்டமாலஜிக்கல் வியூவில் வார அந்த ஒரு கரிக்குலம் இவ்வகையான ஒரு மூமினை, இவ்வகையான ஒரு மனிதனை உருவாக்கும். அவன் குடிசையில் இருந்து கொண்டும் நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்வனாக இருப்பான். அவன் நாட்டுக்கும் தனக்கும் பிரயோசனம் உள்ளவராக இருப்பான் என்று அவன் நோக்கம் அருமையாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு முடியுமான அளவு நான் இந்த விடயத்தை செஞ்சேன். கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் ஸ்பீடாக சென்றேன் என்ற நேரத்தை கவனித்து கொண்டு நான் நினைக்கிறேன் நேரம் முடிவடைகின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ப்ரொஃபஸர் கரீம்தீன், உங்களுடைய அந்த தலைப்பை மிகவும் அழகிய முறையிலே எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த வகையிலே
எங்களுடைய இந்த இணைய வழி கருத்தரங்கினுடைய அடுத்த பகுதியாக எங்களுடைய மகாசித் ஆய்வகத்தின் சார்பாக இன்றைய நாள் தலைப்பு தொடர்பான ஒரு கலந்துரையாடலை நடாத்தி வைக்க எங்களுடைய உஸ்தாத் என்று மதிப்புக்குரிய உஸ்தாத் ஷேக் அக்ரம் நலிமி அவர்களை தங்களுடைய கருத்துக்களையும் அவதானங்களையும் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்துல உண்மையிலே கலாநிதி கரீம்தீன் அவர்கள் முன்வைத்த இந்த ப்ரெசன்டேஷனை பொறுத்தவரையில் உண்மையிலே மிக விரிவான பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன். உண்மையிலே இதில் கலந்து கொண்டவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அது இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இந்த விஷயத்தில் உண்மையிலே நாங்கள் எட் பண்ணுறதற்கு என்று சொல்லி பெரிய விஷயங்கள் இல்லாட்டியும் நான் சில விடயங்களை மட்டும் குறித்து காட்டுறதுக்கு விரும்புகிறேன். முதலாவது, கலாநிதி கரீம்தீன் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தின மிக முக்கியமான விஷயம் உண்மையிலே அதாவது கல்வி என்று வருகின்ற நேரத்தில் அங்க இஸ்லாத்துக்கும் இப்ப இருக்கின்ற கல்விக் கொள்கைகளுக்கும் இடையில் இருக்கின்ற மிக முக்கியமான வேறுபாடு என்ன என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் அது வஹியை அடிப்படையாக கொண்டதும் அடிப்படையாக கொள்ளாததும் என்று சொல்றது. அந்த வகையில இன்றைக்கு இருக்கின்ற மிக முக்கியமான தேவை என்ன என்று சொன்னால் நாங்கள் வஹியை நோக்கி மீளுதல் என்று சொல்வது. அந்த வகையில் அந்த இப்ப இருக்கின்ற அந்த அணுகுமுறைகளை பத்தி பேசினதுல கடைசியில் அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை பத்தி பேசினார். அது முழுமையாக வஹியின் பேஸாக நின்று நாங்கள் எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுதல் என்று சொல்வது. ஏனென்றால் அறிவு என்று சொல்வதே அது அல்லாவிலிருந்து அல்லாவை மூலமாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்வதுதான் குர்ஆன் உடைய அப்ரோச். அந்த இப்ப அல்லமல் ஆதம அஸ்மா அகுல்லஹா, ஆதமுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தான் படித்து கொடுத்தான். அல்லமல் ஆதம். அதே மாதிரி அல்லம பில் கலம், பேனையினூடாக படித்து கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் இதெல்லாம் அல்லாவில் இருந்து வந்தது என்று சொல்கின்ற அந்த அந்த பேசத்தான் சொல்றதை நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த வகையில அறிவு என்று சொல்றது அதனுடைய மூலம் வஹி என்று சொல்வதுதான் அதுல வலியுறுத்தப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம். இதுல ஷேக் கஸாலி அவர் ஒரு அழகான ஒரு விஷயம் என்று சொல்லுவார். என்னண்டா, முதலாவது இறங்கிய அல் குர்ஆன் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இந்த வசனம் இப்ப இருக்கின்ற இந்த அடிப்படை பிரச்சனைய பேசின வசனம் தான். அதாவது இந்த கல்வி என்று சொல்வது மதம் சார்ந்ததாகத்தான் இருக்கணும், அது மதச்சார்பற்றதாக இருக்கப்படாது. அதனாலதான் இக்ரா, அது கல்வி தேடுதல் என்று சொல்ற அந்த விஷயத்த சொல்கிறது. பிஸ்மி ரப்பிக், உங்களுடைய இரட்சகனின் பெயரால் என்றுதான் அந்த அந்த வசனம் வருகிறது. அப்ப அது தனித்து அப்ப அந்த மனித மூளையால் மட்டும் என்று சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அங்க சொல்லப்படலை. அப்ப அது இறைவன் சார்ந்ததாகத்தான் கல்வி தேடுதல் என்று சொல்வது காணப்பட வேண்டும் என்று சொல்வதைத்தான் அது காட்டுகிறது. அப்ப அந்த மதச்சார்பின்மை என்று சொல்ற அந்த அந்த அடிப்படை பிரச்சனைக்கான சொல்யூஷனாகத்தான் முதல் வசனமே இறங்கிருக்கிறது என்று சொல்ற கருத்தை ஷேக் கஸாலி அவர்கள் முன்வைப்பார்கள். இந்த இடத்துல நான் இந்த கருத்தோட இமாம் ஷாத்திபி அவர் இந்த கல்வி கொள்கை சம்பந்தமாக முன்வைக்கின்ற 2-3 விஷயங்களை கொஞ்சம் அடையாளப்படுத்துறது மிச்சம் பொருத்தம்னு நினைக்கிறேன்டா. இமாம் ஷாத்திபியினுடைய முவாஃபகாத்துல அவர் முவாஃபகாத்துக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 16 முன்னுரைகள். அது ஒவ்வொன்றையும் பார்த்தா 16 முன்னுரைகள். அந்த 16 முன்னுரைகள்ல 7, 8, 9வது முன்னுரைகள்ல அவர் கல்வி சம்பந்தமான சில அடிப்படையான பாலிசிஸ அவரு விளங்கப்படுத்துறார். அதுல முதலாவது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, கல்வி என்று சொல்றது அதனுடைய அடிப்படையான நோக்கம் இபாதத் தான், அல்லாஹு தாலாவை வணங்குதல் என்று சொல்றதனுடைய பொருள் என்னென்ற அந்த இடத்துல அல்லாஹு தாலாவுக்கு முழுமையாக அடிபணிந்து கட்டுப்பட்டு இருத்தல்
என்று சொல்வதுதான் கல்வியினுடைய நோக்கம். அப்ப அதை அவர் இன்னொரு வகையில் விளங்கப்படுத்துவார் என்றால் அதுதான் உண்மையிலே செயல் என்று சொல்வது. அப்ப கல்வியினுடைய நேரடியான மக்சத் என்ன என்றால் செயல்தான். அந்த செயல்லையும் என்னது என்றால் அது இறை வணக்கம் என்று சொல்வது, அல்லாஹ்வுக்கு முழுமையாக நாங்கள் கட்டுப்பட்டு இருத்தல் என்று சொல்வதுதான் கல்வியினுடைய மிக பிரதானமான நோக்கம் என்று அவர் சொல்வார். இந்த அடிப்படை நோக்கத்துக்கு இயைந்து வரக்கூடிய வகையில் அதற்கு தாராளமாக துணை நோக்கங்கள் இருக்க முடியும் என்று சொல்லுவார். இப்ப அவர் உதாரணத்துக்கு சொல்லுவார் என்னண்டா, இப்ப பெருமைப்படுதல் என்று சொல்வது கல்வியினுடைய ஒரு துணை நோக்கங்கள் உண்டு. இப்ப நாங்க ஒரு ஒரு சுவையை அந்த அனுபவித்தல் என்று சொல்றது கல்வியிலிருந்து கிடைக்கிற ஒரு விஷயம். அதுவும் ஒரு 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 துணை நோக்கமாக இருக்க முடியும். அதிகாரம் ஒரு துணை நோக்கமாக இருக்க முடியும். ஆனா அவர் சொல்ற என்னடா, நாங்க சுவை தேடலாக மட்டுமே எங்கட அந்த கல்வி பயணம் இருந்துடப்படாது. அதுக்கு பின்னால் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியை விளங்கினதாகத்தான் அது இருக்கணும். அப்பதான் அது இபாதத்தை நோக்கி போகும். அதே மாதிரி அது அந்த பெருமை அடிப்பதாக இருந்துடப்படாது. அது நாங்க இந்த இந்த கல்வியினுடைய கண்ணியத்தை உணரச் செய்வதாகத்தான் அந்த பெருமை என்று சொல்வது இருக்கணும். அப்பதான் அது இபாதத்தாக மாறும் என்று சொல்லி அவர் சொல்வார். அப்ப அந்த வகையில அந்த துணை நோக்கங்கள் அடிப்படை நோக்கத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் காணப்படுகின்ற நேரத்துல தான் அது அந்த 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 கல்வி அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்படுகின்ற கல்வியாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அது அவர் சொல்ற முதலாவது விஷயம். அப்ப கல்வி என்று சொல்றதற்கு ஒரு ஒரு பர்பஸ் இருக்கிற, அடிப்படை பர்பஸ் இருக்கிற, அதை சுற்றித்தான் அனைத்தும் சொல்கின்றன என்று சொல்லுவார். இரண்டாவது ஒரு விஷயம் சொல்லுவார் என்னென்றால், கல்வி தேடுதல் என்று சொல்வதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. என்ன அந்த வரையறை என்று சொல்ற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்றால், அதுதான் எங்களுடைய மனோ இச்சையை கண்ட்ரோல் பண்றதாகத்தான் அந்த அறிவு தேடுதல் என்று சொல்றது காணப்படும். அதுதான் நாங்க இன்னொரு வகையில தக்குவா அல்லது அல் ஹஷியா என்று சொல்ற, இப்ப அவர் சொல்ற இந்த குரான் வசனம், அதாவது இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹு தாலாவை அதிகமா பயப்படுகின்றவர்கள் அறிஞர்கள் என்று சொன்னது. அப்ப அந்த அறிவு என்று சொல்றது அந்த ஹஷ்யாவை கொண்டு வரணும் அல்லது தக்குவாவை கொண்டு வரணும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இப்ப இமாம் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார், அறிவு தேடல் என்று சொல்றது நாங்க நிறைய ஹதீஸுகளை தெரிந்து வைத்தல் என்று சொல்வது அல்ல, நாங்க எந்த அளவுக்கு தக்குவாவை பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்வதுதான் அறிவு தேடல் என்று சொல்றது. அப்ப எங்களுடைய ஒரு உணர்வு பூர்வமான எங்களுடைய மனப்பாங்குகளில் ஒரு மாற்றம் நிகழ்வதாகத்தான் அந்த அறிவு தேடல் என்று சொல்றது காணப்பட வேண்டும். அப்படி மனப்பாங்கு மாற்றம் ஒன்று நிகழ்கின்ற அறிவு தேடல் தான் முழுமையான அறிவு தேடல் என்று சொல்லி இமாம் ஷாத்திபி சொல்லுவார். அப்ப அது அந்த இப்ப முதலாவது சொன்னார் நோக்கத்தை, இரண்டாவது சொன்னார் அதற்குரிய வரையறை என்ன என்று சொல்றது. அதை ஒரு சம்பூரணமான அறிவு தேடலாக மாற்றுவதற்கான காரணி என்ன என்று சொல்றதை சொன்னார். கடைசியாக அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்னென்றால், அறிவு தேடல் என்று சொல்றதும் நாங்க எதை எப்ப எப்படி தேடுற என்று சொல்றதற்குமான ஒரு 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 ஒழுங்கும் அவசியம். அந்த வகையில அறிவு தேடல் என்று சொல்றது நாங்க நினைச்சதையெல்லாம் கற்றல் என்று சொல்வது அல்ல. அதுலேயும் எது ப்ரையாரிட்டி, அந்த அந்த முதன்மைப்படுத்துவதற்குரியதை சரியாக அடையாளம் கண்டு அதற்குரிய அந்த முக்கியத்துவத்தை அதற்கு கொடுத்துதான் நாங்க கற்கணும். அந்த வகையில் அவர் சொல்லுவாரு, அறிவை நாங்க 3 படித்தரங்கள்ல பார்க்கலும். ஒன்று அவர் சொல்லுவாரு சுல்புல் இல்ம், இரண்டாவது முலஹுல் இல்ம், மூன்றாவது மாலா யகூனு மின் சுல்பிஹி வலா மின் முலஹி. அதாவது அந்த சுல்புல் இல்ம் என்று அவர் சொல்றது எது திட்டவட்டமானவை, எது அடிப்படையானவை, எது மகாசித் அதாவது இலக்கு சம்பந்தப்பட்டவை, இந்த விடயங்கள் தான் சுல்புல் இல்ம். இதுதான் நாங்கள் தேட வேண்டிய, நாங்க ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது அதுக்குத்தான். அடுத்தது முலஹுல் இல்ம் என்று சொல்ற, முலஹ் என்று சொன்னா உப்பு, அதாவது அது ஒரு சுவையூட்டி. அப்ப அந்த சுவையூட்டுகின்ற விஷயம் போற சொல்றேன்னா நேரடியாக செயலை உருவாக்காத ஒரு நாலேஜ், அது ஒரு சுவையூட்டி தான்.
அதை வந்து ஒரு எங்களுக்கு ஆர்வமூட்டுவதற்கான ஒரு விஷயம்தான். அப்ப அந்த மாதிரி விஷயம் வந்து இரண்டாவது படித்தரத்துல வர முடியுமானது. அடுத்து சொல்லுவார் என்னண்டா, அது அடிப்படை அறிவிலையும் இல்ல, இந்த சுவையூட்டல் கேட்டகரியிலையும் வராத ஒன்று. அது 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 வந்து நாங்க கவனத்துல எடுக்கக்கூடாதது. இப்ப அவர் சொல்லுவாரு என்னென்றால், இப்ப இந்த இந்த பாத்தினிகளுடைய விளக்கங்கள், அகமிய விளக்கங்கள், இந்த வகையான விளக்கங்கள் எல்லாம் வந்து நாங்க நொலேஜாக பார்ப்பதற்குரியது அல்ல என்று சொல்லுவார். அதாவது எங்கட ப்ரையாரிட்டியில அது வரக்கூடாது என்று சொல்லுவார். அப்ப இமாம் ஷாத்திபி சொன்ன அந்த அந்த விஷயங்களை நாங்க அந்த தொகுத்து பார்த்தோம் என்றால், நோக்கம் சம்பந்தமாக சொன்னார், வரையறை சம்பந்தமாக சொன்னார், ப்ரையாரிட்டி சம்பந்தமாக சொன்னார். அப்ப அறிவு அல்லது கல்வி என்று சொல்றது வந்து அதனுடைய அந்த ஷரியத்தினுடைய பார்வை எப்படி வர முடியும் என்று சொல்வதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு இமாம் ஷாத்திபி அதனூடாக முன் வச்சிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த வகையில கலாநிதி அவர்கள் முன்வைத்த இந்த விஷயங்களை ஓரளவு பலப்படுத்துகின்ற வகையில இமாம் ஷாத்திபியினுடைய அந்த கல்வி சம்பந்தமான அவருடைய அந்த கோட்பாடும் இருக்கிறத நாங்க பார்க்கலும். இந்த விஷயத்த உங்களோட ஒரு ஒரு மேலதிகமான ஒரு அம்சமாக இணைத்துக் கொள்வதற்கு விருப்பப்பட்டேன். ஜிசாக்குமுல்லா ஹைர். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்கல்லாஹு ஹைரன், உஸ்தாத் அக்ரம். அதே போன்று எங்களுடைய நிகழ்வுடைய இறுதி பகுதியாக இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் இன்றைய எங்களுடைய தலைப்பிலே பகிரப்பட்ட அந்த கருத்திலே ஏதாவது கேள்விகள் அல்லது உங்களுடைய அவதானங்கள் இருப்பேன். ஒரு 2 பேருக்கு 5 நிமிடங்கள், தலா 5 நிமிடங்கள் படி வழங்கப்படும். யாராவது 2 பேருக்கு கருத்து சொல்வதாக இருந்தால் அல்லது உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்வதாக இருந்தால் நேர காலங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்குரிய அவகாசம் வழங்கப்படுகிறது. உங்களுடைய அந்த மைக்கை ஒன் செய்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அல்லது எங்களுடைய அந்த கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கேள்விகளை டைப் செய்து போடலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது, நான் சொல்கிறேன். இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை வெற்றிகரமாக மேற்கொண்ட நிறுவனங்கள் ஏதேனும் உண்டா என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. உண்மையாக இன்டிகிரேஷன் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை பொறுத்த குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச வகை நான் மலேசியா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கே எமது நாட்டைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். டாக்டர் அந்த அதாவது பொலிட்டிக்கல் லெக்சராக இருக்கிறார். அப்போ ஏண்ட அதுக்கான பதில் என்னண்டா, இது பெரிய ஒரு வேலை உண்மையாக ஏண்டா லேசான விஷயம் இல்லை. ஒன்று, இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அறிவை மெயினாக வெலிடேட் பண்ணுற ஒரு தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் அல்லது இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லலாம். பெரும்பாலும் இந்த அந்த அதாவது ஹைலி அக்செப்டட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலாக இஸ்லாமிய ஜேர்னல்கள் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் டாக்டர் ஜக்கியா இங்கே இருக்கிறார். அவர் நான் நினைக்கிறேன் இதுக்கான விடையை அவர் மிச்சம் தெளிவாக சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் ஜக்கி. டாக்டர் ஜக்கி இருக்கிறீங்களா? டாக்டர் ஜக்கி.
அவர் ஐ வில் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கிறாரு செட் பாக்ஸில். அவரோட கேட்குது இல்லை நாங்கள் காய்க்கிறது. வீடியோ மட்டும் தான் ஆன் ஆக்கி பண்ணணும். மியூட் சக்தி பண்ணிட்டு மைக் ஓகே ஆன் பண்ணு. இல்ல அது ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இந்த ஹோஸ்ட் வந்து அதை அன்மியூட் பண்ணலாம் வச்சிருந்தாரு. ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நல்ல தலைப்பு. மஃபாசித் இன்ஸ்டிடியூட் ஸ்ரீலங்கா முக்கியமான தலைப்பும் தான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. ஏற்கனவே உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்கள் சொன்னது போல எங்கள் இந்த ரெப்ரசன்டேஷன் ப்ரொஃபஸர் கரீம்தீன் நினைக்கிற ஒரு முக்கியமான ஓவரால் பிக்சர் ஒன்று தந்தார், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். நான் இதில் டெக்னிக்கல் அந்த அதில் தியரட்டிக்கலி கமெண்ட் பண்ணாமல் ஐஐயுஎம் முக்கியமாக ஐஐயுஎம்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணிக்கோன்னு நல்லா நினைக்கிறேன். என்றால் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியா இந்த இன்டகிரேஷன் ஆஃப் நாலேஜ் என்று சொல்ற இஸ்லாமிய உலக கண்ணோட்டத்தின் அடிப்படையில எல்லா அறிவுகளையும் பார்க்கணும்ன்ற பின்னணியில உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய முயற்சி தான் இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மலேசியா. அதாவது ஒரு பல்கலைக்கழகமே அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவங்களுக்கு எங்களுக்கு அந்த வெயிட்டை அவதான் எடுத்துக்கொள்ளலாம். இது வெறும் ஒரு ஆய்வு நிறுவனமோ அல்லது ஒரு சில ஆய்வு முயற்சிகளோ அல்ல, ஒரு பல்கலைக்கழகமே இதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பின்னணியில் இப்ப எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட எங்களோட எங்களோட பல்கலைக்கழகத்துல ஒரு நாங்கள் எடுத்த அனுபவம் என்னென்றால், இப்ப நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தான் நான் படிப்பிக்கிறேன். அப்ப இப்ப நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல படிப்பிக்கிற நேரம் எங்களுக்கு நான் ஒரு இஸ்லாமிக் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இருக்கிறது. இப்ப நாங்க சாதாரணமா உலகத்துல வேற எங்கேயும் பல்கலைக்கழகத்துல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற ஒரு ஆள் அவருக்கு இஸ்லாமிக் ஸ்டடீஸ் சம்பந்தம் இருக்காது. ஆனால் எங்கட பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அதுக்குள்ள ஈரோலால் சில நேரம் டவுட் பண்ணுவாரு நான் எந்த ஃபேக்கல்ட்டில இருக்கிறேன். ஏன்னால் அந்த தூரம் அந்த இஸ்லாமிக் எலிமெண்ட்ஸ் எங்கட கரிக்குலத்துல இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க அரசியல் தத்துவம் ஒரு பாடம் இருக்கிறத நான் தான் படிப்பிக்கிறேன். இப்ப பொதுவாக சர்வதேச இதுல நீங்க எந்த பல்கலைக்கழகத்துல வேணுமா எடுக்கலாம், அந்த அரசியல் தத்துவ பாடத்தினுடைய கரிக்குலத்துல கான்டென்ட் எடுத்தால் அதுல ஒரு வெஸ்டர்ன் அப்ரோச் தான் இதுல இருக்கும். அரிஸ்டோட்டில் தொடங்கி அதே நேரம் பிளேட்டோ அப்படின்னு மத்திய காலத்துல சென்ட் ஆகஸ்டைன் தோமஸ் ஹாப்ஸ், ஜான் லாக் அப்படின்னு இன்றைய காலம் வரைக்கும் அரசியல் தத்துவவியலாளர்கள் பற்றி ஒரு பிக்சர் இருக்கும். ஆனால் இப்ப எங்கட சிலபஸை பொறுத்த வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 70-30 60% எங்கட மரபு ரீதியான பல்கலைக்கழகங்கள்ல உள்ள இணைய மேற்கு கட்டமைப்போடு கூடிய பல்கலைக்கழகங்கள் உள்ள சிலபஸ் விஷயம் 60 இருந்தால் கிட்டத்தட்ட 40% நாங்க அதனுடைய இஸ்லாமிய பரிமாணத்தை விளங்கப்படுத்துறதுக்கு எங்களோட கரிக்குலத்துல ஒதுக்கி இருக்கிறோம். இப்ப நாங்க மாவர்தி, இப்னு தைமியா, இப்னு ஜமா, நவீன காலத்துல அப்துஹு மாதிரியான நாட்கள் எல்லாம் இப்ப எங்களோட அரசியல் தத்துவ பாடத்துல இருக்கிறது. இப்ப நாங்க அதெல்லாம் படிப்பிக்கிறோம். அப்ப இங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பிக்கிற நேரம் எங்களுக்கு இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல ஒரு பேசிக் காம்பிடன்ஸ் இருக்காம இந்த பல்கலைக்கழகத்துல பாடங்களை ஹேண்டில் பண்ண இயலாதுன்ற நிலைமை தான் இங்க இருக்கிறது. எனவே எங்களோட பல்கலைக்கழகத்துல ஒரு அடிப்படை விஷயம் என்னென்றால், நீங்க ஹியூமன் சயின்சஸ் ரிலேட்டடான ஆளா இருந்தால் ஹிஸ்டரி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, இங்கிலீஷ் இதுல எதை படிச்சாலும் உங்களுக்கு குறைஞ்சது இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல ஒரு பேசிக் டிப்ளமா ஒன்றாவது இருக்கணும். அதே மாதிரி இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளா இருந்தா, உதாரணமா ஃபிக்ஹ், உசூல் அல்லது நீங்க குர்ஆன் சுன்னா ஸ்டடீஸ், முகாரத்துல் அதியான் இந்த மாதிரி பாடங்கள் உங்களோட சிறப்பு துறை இருந்தால் நீங்க கட்டாயம் ஒரு ஹியூமன் சயின்சஸ் சப்ஜெக்ட் ஒன்றுல உங்களுக்கு ஒரு டிப்ளமா இருக்கணும். அது சோசியாலஜி, எஜுகேஷன், எக்கானமிக்ஸ் எதுலயாவும் இருக்கலாம். இப்படி ஒரு இன்டகிரேஷன் மெத்தட்ல தான் இந்த பல்கலைக்கழகம் போகுது.
அப்ப இது ஒரு அஹ், ஒரு இதுல நாங்க இந்த முயற்சி 100% வெற்றி அளித்ததா இல்லையான்றதுக்கு அங்கால ஒரு மாணவர் சமூகத்துக்கு மத்தியிலையும் ஆசிரியர் உதாரணம் எங்களுடைய ஸ்டாஃப் காம்பிடன்சியும் பார்க்குற நேரம் ஒரு ஒரு பெரிய பரிமாண ஒரு ஒரு தள மாற்றம் ஒன்றை இந்த முறை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றத புரிஞ்சு கொள்ளையிலுமா இருக்குது என்றால் இப்ப நீங்க ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸரோட பேசினாலும் சரி, ஒரு ஒரு சோசியாலஜி ப்ரொஃபஸரோட பேசினாலும் சரி, நீங்க இங்க ஒரு ஒரு ஆச்சரியம் அடைவீங்க அவங்களோட இஸ்லாமிக் நாலேஜில் உள்ள அவங்களோட காம்பிடன்சி அவங்களோட ஃபீல்டோட சம்பந்தப்பட்டு. அப்போ அவர் ஒரு ஒரு இஸ்லாமிக் ஒரு உதாரணமா ஒரு ஷரியா பின்னணியில வந்தாலாக இருப்பாரோ என்று ஒரு ஆள் சந்தேகிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு காம்பிடன்சி இருக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட கரிக்குலத்துக்குள்ளால அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது எங்கள்கிட்ட பல்கலைக்கழகத்துல ஒரு பர்சனல் அனுபவம். அப்ப இப்ப நாங்க எந்த பாடமாகவும் இருக்கலாம். இப்ப நீங்க சோசியாலஜி எடுத்தாலும் சரி, லிட்ரேச்சர் எடுத்தாலும் சரி, எல்லா பாடத்திலையும் கிட்டத்தட்ட 25-30% இஸ்லாமிய கண்ணோட்டத்துல அது சார்ந்து போதிக்கப்படுறது போல எங்களோட இஸ்லாமிய வரலாற்றுல குறித்த சிந்தனையை பிரதித்துவப்படிய அறிஞர்கள் அவங்களோட நூல்கள், நவீன காலத்துல இஸ்லாமிய இது குறித்து பேசுற இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் என்று சொல்லி இந்த சிலபஸ்ல உள்வாங்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இதான் எங்கட இந்த இன்டகிரேஷன் மாடல். இது இதை தாண்டி போகணும். முழுக்க இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அமைந்த ஒரு 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 கரிக்குலத்தை நோக்கி போகணும்ன்றது ஒரு ஒப்ஜெக்டிவ். ஆனால் இன்னும் அது அடைய பெறலான ஸ்டில் என்னுடைய அனுபவத்தின்படி ஒரு பெரிய ஒரு ஒரு எஜுகேஷன் கல்ச்சர்ல எஜுகேஷனை பார்க்குற பார்வையில இஸ்லாமிய கண்ணோட்டத்திலையும் ஏனைய கண்ணோட்டத்தை இணைத்து பார்க்கிற அந்த பார்வையில ஒரு பெரிய வித்தியாசம் உண்ட இந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு நல்ல பிராக்டிக்கல் மாடல். ஆரம்ப கட்டமாக இந்த விஷயங்களை ஒரு நிறுவனமயப்படுத்துறதுக்குன்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், டாக்டர் ஜக்கி ஃபவுஸ். அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்குது. சடவாத கல்வி பிளஸ் வகை மைய கல்வி இரண்டையும் பேலன்ஸ் செய்யும் கல்வி முறை அல்லது திட்டம் நடைமுறையில் உள்ளதா? நான் நினைக்கிறேன் அதுக்கும் சேர்த்து தெளிவான ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் ஆன்சர் தான் டாக்டர் ஜக்கி ஃபவுஸ் சொல்லியிருந்தாரு. அதே போல இன்னும் ஒரு கேள்வி, இலங்கை போன்ற சிறுபான்மை இடமாக முஸ்லிம் சமூகம் காணப்படும் வேளையில் இலங்கை நாட்டில் மதச்சார்பற்ற கல்வி நிலை குறித்து இஸ்லாமிய பார்வை யாது? உண்மையாக அந்த கல்வி நான் ஒரு டீச்சர் எஜுகேட்டராகவும் இருக்கின்றேன். ஒரு பல்கலைக்கழகத்தில் எஜுகேஷனில் விரிவுரையாக இருக்கிறதால எங்கள் நாட்டில் சட்டம் ஒன்று இருக்குது, பாடசாலை கல்வி கட்டாயம். அது 5 தொடக்கம் 15 வரையும் கட்டாயம். அது இப்போ திரும்ப புதிய கல்வி சீர்திருத்தத்தில் இன்னும் அது கூட அழுத்தத்தை அது பெறும். அந்த வகையில் அது வேறு வழி இல்லை, ஏன்னா அதை நாங்கள் கட்டாயம் படித்து தான் ஆகணும். அப்போ இப்படிங்கிற நேரம் இப்போ நாங்கள் எங்களோட வெஸ்டர்ன் ஃபிலோசபிக்கல் வியூவில் தான் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். அப்போ அந்த மொடியூல் சிஸ்டம் ஒன்று தான் வரப்போகுது. இப்போ நான் வரப்போகிறது தான் சொல்கிறேன். அப்போ மொடியூல் சிஸ்டத்தில் இஸ்லாம் பாடத்துக்கு மொடியூல் சிஸ்டம் தான் வரப்போகுது. அப்போ புடிஸ்ட் பாடத்துக்கு அந்த மொடியூல் சிஸ்டம் சம்மந்தமாக இஷ்யூ ஒன்று வந்திக்குது. ஏண்டா அந்த கூட கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படி எல்லாம் சென்று அந்த அவங்களோட புடிஸ்டில் உள்ள அந்த டீச்சிங்ஸை அதை விமர்சிக்கிற ஒரு தன்மையுண்டு வரும். அதே இஸ்லாம் பாடத்தில் வருமா என்ற ஒரு சர்ச்சை ஒன்றும் எங்கட குறிப்பாக மத நிறுவனங்கள் மெயின் இடங்களில் காணப்படுது. எங்களோட மெயின் ரிலீஜியஸ் லீடர்ஸ் மத்தியில் அந்த இஷ்யூவும் காணப்படுது. அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எதுவும் அதாவது சரியான முறையில் அந்த ரேஷனல் திங்கிங் இருந்தால் அதுக்கான சரியான வழிகாட்டல்கள் தேவை. இந்த இடத்துல குறிப்பாக ஒரு வகுப்பறையில் ஒரு வகுப்பில் குறிப்பாக ஒரு கிழமைக்கு 2 நாள் தான் இஸ்லாம் பாடம் ஈக்குது. அப்போ எங்களுக்கு தேவை அங்கே உள்ள செக்குலர் எஜுகேஷன், அதோட கோட்பாடுகள், அதோட சைக்காலஜிக்கல் வியூ பாயிண்ட், அதில் பேசிட்டு உருவாக்கம் கொண்டு அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கும். அதை பெயிட் பண்ணுற அளவில் எங்களோட இஸ்லாம் பாடம் ஈக்கணும். கலைத்திட்டம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல லெவலில் இருக்குது. எங்கள் குறிப்பாக
கலைத்திட்டத்தை இஸ்லாம் பாட கலைத்திட்டத்தை உருவாக்குகின்றவர்கள் ஒரு நல்ல ஒரு பாண்டித்யம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த அந்த வகையில் குறிப்பாக இஸ்லாம் பாட ஆசிரியர் மிகவும் காம்பிட்டண்டான ஒருவராக இருக்கும். ஒருவர் கட்டாயம் அந்த ரெண்டே தெரிஞ்ச இஸ்லாமிய பேஸ் இல்லாமல் அவருக்கு அங்கே வேலை செய்யலாது. அதே மாதிரி இங்கே இல்லை இஸ்லாமிய டீச்சருக்கு இவர் சயின்ஸில் என்ன இது, மற்ற சிவிக்ஸில் என்ன இது, ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குதுன்ற ஒரு பிறரல ஒரு 8ஆம் ஆண்டுண்டா அந்த 8ஆம் ஆண்டு சயின்ஸ் நாலேஜ் கொஞ்சம் அவருக்கு இருக்கணும். இஸ்லாம் பாடம் வார நேரம் இவர் இஸ்லாமிய சரியான கண்ணோட்டத்தை பிள்ளையை கொடுக்கும். ரைட். நான் என்ன பொறுத்தவரையில் எங்கள்ட நாட்டில் உள்ள நாங்கள் எங்களை எடுப்போமே, நாங்கள் எல்லாருமே என்னென்னாலும் சயின்ஸ் சொல்கிறத நம்புகிறோம் இல்லை, அல்ல மனிதனை யார் படைத்தாண்ட நாங்கள் அல்லாண்டு சொல்கிறோம். அந்த வகையில் எங்களோட பாடசாலை மட்டுமல்ல, எங்களோட ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் மட்டுமல்ல, எங்களோட பள்ளி வாயில்கள், எங்களோட மதம் சார்ந்த அந்த கல்வியை போதிக்கின்ற இடங்கள் அப்டேட் ஆகணும். எங்களோட மதுரசாக்கள் அப்டேட் ஆக வேண்டும். இலங்கையில் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் நலீமியா, ஃபாத்திஹா போன்ற நிறுவனங்கள் இந்த புதிதாக இந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ப இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறதாகவும் மக்கள் அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த புதிய விஷயங்களை வகைக்கு முரண்படாத கட்டங்கள் எல்லாமே அந்த புதிய நவீன கலைகள் இஸ்லாம் சார்ந்த கலைகளை போதிக்கின்ற அந்த தன்மைகள் கட்டாயம் வர வேண்டும். இல்லாட்டி அந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் ட்ரெடிஷ்னல் இதில் இருந்தால் இப்போ எங்களுக்கு தெரியும், நான் பார்க்குறேன் இந்த சில கொழும்பில் இருக்கிறேன், சிலர் அந்த குறிப்பாக செக்யூலர் எஜுகேஷனுக்குள்ளே மட்டும் போன சிலர் முழுக்க இஸ்லாம் அவுட்டேட்டட் என்ற ஒரு பார்வை ஒன்று இருக்கத்தானே செய்யும். எனவே இது ஒரு பெரிய சேலஞ்ச், எங்களுக்கு இது ஒரு சேலஞ்ச். எனவே எங்களோட இஸ்லாமிய நாலேஜ் முதலாவது நாங்கள் அந்த மாடர்ன் சயின்ஸை நாங்கள் இஸ்லாமியைசேஷன் பண்ணினோம் இல்லையோ, இப்போ எங்கள் இஸ்லாமிய கலைகளை நாங்கள் குறிப்பாக அதை அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முன்வைக்க வேண்டிய தன்மை ஒன்று இருக்குது. அதை முன்வைக்கிற நேரம் அந்த மாடர்ன் சயின்ஸ்களை அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலும் வந்துடும். அந்த வகையில் இது ஒரு சேலஞ்ச் தான். அந்த வகையில் பாடசாலைகள் மட்டுமல்ல, பள்ளி வாயில்கள், குத்துபாக்கள், ரேடியோவில் இருக்கின்ற நிகழ்ச்சிகள், அதே நேரம் இஸ்லாமிய அமைப்புகள் போன்றன அந்த சரியான வேலையை செய்ய வேண்டும். இல்லாட்டி ஒரு இந்த ரிலிஜியஸ் எஜுகேஷன் அவுட்டேட்டட் என்ற தன்மையை கொண்டு போகும்ன்றதுல இந்த இதுவும் இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்ற ஒரு தன்மை ஒன்று உணரப்படுது. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ். ஏண்டா நான் கட்டாயம் ஜென்ரல் எஜுகேஷனை கற்கத்தான் வேணும், வேறு வழி இல்லை. எனவே அதை மிகைத்து இங்கே ஒரு புள்ளகளோட எண்ணக்கருவு உருவாக்கத்தில் இஸ்லாமிய ஐடியாலஜிஸ் வஹிய அந்த ஷேக் அக்ரம் சொன்னது போல அந்த வஹி ஒரு பிள்ளையை வழிகாட்டணும், அது ஒரு இபாதத்தாக கருதப்படணும். அந்த மற்ற உலக கல்வியும் புறக்கணிக்காதவர்கள் தான் நீக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்குது. இஸ்லாமிய மற்றும் மேற்கத்திய கல்வியை இணைத்து நாங்கள் கற்றுத் தருகிறோம் என்று பல நிறுவனங்கள் தமிழகத்தில் உருவாகியுள்ளன. அவற்றிலிருந்து வெளிவருவர்கள் அவ்வளவு வெற்றிகரமானவர்களாக இருப்பதில்லை. அந்த நிறுவனங்கள் பற்றிய மதிப்பீடு என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. எனக்கு இந்தியாவில்னா எனக்கு இந்தியா சம்பந்தமான பேக்ரவுண்டுகள் தெரியாது. ஏற்கனவே தான் டாக்டர் ஜக்கி சொன்னது போல இது ரெண்டும் அப்டேட் பண்ணப்படணும். இந்த உதாரணமாக இஸ்லாமிய கலைகளும், உதாரணமாக சொல்லுவோமே ஃபிக்ஹுடைய விஷயங்கள் இந்த நவீன காலத்துக்கு ஏற்றாற் போல வரணும். வகைப்படுகின்ற செகுலரிசத்தை மட்டும் போதிக்கின்ற லெவலில் இருக்கக்கூடாது. எனவே அந்த நிறுவனங்கள் எனக்கு தெரியாது. அந்த நிறுவனங்களில் குறிப்பாக கரிக்குலம் ரிஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். அங்கே கற்பித்துக் கொடுக்கப்படுகின்ற ஆசிரியர்கள் ஐஎம் போன்ற பல்கலைக்கழகத்துக்கு இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இருக்கலாம். இது அல்லது எங்களுக்கு தெரியும் யூகேல கூட மார்க்ஸ்ஃபீல்ட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பல இடங்கள் வந்திருக்கின்றது. அந்த இஸ்லாமிய நாலேஜ் சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும் ட்ரிபிள் ஐடி இந்த நிறுவனத்தின் முக்கியமானது. அவர்களுக்கு அங்கிருந்து வழிகாட்டப்பட வேண்டும். அதை பிராண்ட் அந்த வழிகாட்டலை எடுத்து தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இப்போ இந்த இஷ்யூ இருக்குது. இப்போ இங்கே நாங்கள் ஏற்கனவே சொன்னோமே அந்த மாடர்ன் சப்ஜெக்ட் இந்த இருக்குது, இஸ்லாம் சப்ஜெக்ட் வேறு ஆகிக்குது. ரெண்டையும் சேர்த்து
ஆலிமும் தான் டாக்டரும் தான் என்ற அந்த கன்செப்ட் அப்படி அல்ல. ஆலிம் டாக்டர்ன்றதை விட ஆலிமே டாக்டர் தான் அல்ல. எனவே அது வாங்க அந்த குறிப்பாக அந்த இன்றைக்கு மகாசத் இன்ஸ்டிடியூஷன் இதனா இப்போ இது மாதிரியான நிறுவனங்களோடு அவங்களோட தொடர்பு கட்டாயம் இருக்கணும். அங்கே அவங்களுக்கான ட்ரைனிங்கள் கொடுக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஜாசிர் ரவுதா அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவில் அவர்கள் சில ட்ரைனிங்களை செய்தார்கள். எனவே அது மாதிரியான அறிஞர்களுடனான தொடர்பு வழிகாட்டல் அந்த நீங்க சொல்கின்ற இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ அவங்களோட வழிகாட்டல் இருக்கும் பட்சத்தில் அவங்க விளம்பரப்படுத்துகின்ற மனிதர்களை உருவாக்கலாம். நான் இன்னொரு கமெண்ட் ஒன்று எட் பண்றேன் கடைசி ஒரு 2 minutes. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க எங்கட யூனிவர்சிட்டியில வந்து அது ஒரு நல்ல மாடல். அதுல 3 லெவல் இன்டகிரேஷன் நடக்குது. நான் சொன்னது மாதிரி கரிக்குலத்துல ஒரு 30%, 70% இந்த இஸ்லாமிக் அண்ட் அடுத்த விஷயங்கள் இன்டகிரேட் பண்றாங்க. அடுத்த ஸ்டாஃப் டீச்சர்ஸ்ன்ற வகையில நாங்க எங்கட காம்பிடன்சியை நாங்க ஹியூமன் சயின்ஸ் பாடம் எடுத்தால் இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல டெவலப் பண்ணணும். இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல உள்ளாக்கள் குறைஞ்சது டிப்ளமாண்டாவது ஹியூமன் சயின்ஸ்ல இருக்கணும். அதே மாதிரி 3வது விஷயம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயோ சோசியாலஜிலயோ டிகிரி எடுக்கிறவர் கட்டாயம் அவர் இன்னொரு மைனர் டிகிரின்னு சொல்லுவோம். அது ஒன்று எங்கள்ட யூனிவர்சிட்டியில இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல எடுக்கணும். இப்ப சோசியாலஜில படிக்கிற ஒரு ஆள் அவர் டிகிரி எடுக்கிற நேரம் அவர் ஒரு மைனரிங்னு சொல்லி செலக்டட் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்ல இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல எடுப்பாரு. ஃபிக்ஹ்லயோ உசூல்லயோ அடுத்து குர்ஆன் சுன்னா ஸ்டடீஸ்லயோ. அப்ப இந்த டபுள் காம்பிடன்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் கரிக்குலம்னு சொல்லி 3 லெவல்லையும் எங்களோட யூனிவர்சிட்டியில இருக்குது. இப்ப நீங்க பார்க்கலும் இப்ப அண்மையில எங்களோட ஃபிக்ஹ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வந்தாரு ஒரு லெக்சராக. அப்ப ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து குரானிக் ஸ்டடீஸ், செகண்ட் டிகிரி வந்து ஐஐஎம்லேயே தான், செகண்ட் டிகிரி வந்து என்த்ரோபாலஜி, பிஹெச்டி வந்து உசூல் ஃபிக்ஹ். அப்ப இதுதான் எங்களோட அந்த யூனிவர்சிட்டியில உள்ள அந்த கல்ச்சர். அப்ப இங்க கொடுக்குற இப்ப எங்களோட ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ப்ராக்டிக்கலி இந்த ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் கைடன்ஸ், அதாவது இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல படிக்கிறவர்கள் கட்டாயம் குறைஞ்சது ஒரு டிப்ளோமாவோண்டாவது அடுத்த ஒரு துறையில முடிக்கணும். அதே மாதிரி ஏனைய கலைகள் படிக்கிறவரால் குறைஞ்ச லெவல் ஒரு காம்பிடன்சி வந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல வரணும்ன்றதுக்கான அந்த இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸை எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்கள் நிறுவனங்களுக்குள்ளால செய்யலுமா இருந்தால் இது ஒரு நீண்ட காலத்தை ஒரு பெரிய தாக்கம் ஒன்றை ஏற்படுத்தும் என்றது எனக்கு எங்களுக்கு இங்கட அனுபவத்தை பற்றி சொல்ற நேரம் சொல்ல முடியுமா இருக்கும். என்றால் நாங்க இந்த 2 டிசிப்ளின்ல அந்த காம்பிடன்சியை வளர்த்துக்கோறன்றது உண்மையிலேயே எங்களுக்கு 2 மொழிய 2 உலகத்துல அந்த பாஷையை படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். உதாரணமா இப்ப எனக்கும் தனிப்பட்ட முறையில அந்த அனுபவம் இருக்கிறது. இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பேக்ரவுண்ட்ல வந்துட்டு நான் பொலிட்டிக்கல் சயின்ஸை படிக்கிற நேரம் அந்த அது ஒரு வேற மொழி, வேறொரு அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நாங்க பாக்குற உலகமே ஒரு வேற அந்த அவங்களோட தியரிஸ், அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட ஸ்காலர்ஷிப், அவங்களோட லெகசி எல்லாம் ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். இந்த 2 காம்பிடன்சியும் இருப்பது உண்மையில ஒரு நீண்ட காலத்துல ஒரு நீண்ட காலத்துல ஒரு நல்ல ஒரு நிலைக்கு இஸ்லாமிக் எஜுகேஷன் அதே நேரம் இஸ்லாமிக் லீடர்ஷிப்பை கொண்டு வர முடியுமான ஒரு தன்மை இருக்குது. அப்ப நான் ஃபைனலா சொல்ற விஷயம் என்றால் இன்ஸ்டிடியூஷனலி இலங்கைக்குள்ள சிறுபான்மை சமூகம் என்ற வகையில இப்படி ஒரு மைனர் லெவல்ல இன்டகிரேட் பண்ணலுமான சிஸ்டங்கள் ஏதாவது உருவாக்க முடியுமான்னு எங்களுக்கு திங்க் பண்ணலாம். அதாவது ஏனைய கலைகள் படிக்கிறவரால் இஸ்லாமிய கலைகள்ல பேசிக் காம்பிடன்சியும், இஸ்லாமிய கலைகள்ல இருந்து வரவரால் ஏனைய கலைகள் ஒரு பேசிக் காம்பிடன்சியையும் எடுத்துக்கொள்றது. இப்படியான சிஸ்டம் இன்ஸ்டிடியூஷனல் ஒரு முறைமை தான் ஒரு நீண்ட காலத்துல நாங்க எதிர்பார்க்கிற அந்த கல்வி பற்றிய மொத்தமான பார்வையை கொண்டு வரதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். ஷேக் ஃபஸ்வி, ஷேக் ஃபஸ்வி அந்த அந்த ரூபி ஹவுஸ் என்ற நேம்ல இருக்கிறவர்கிட்ட ஒரு கமெண்ட் ஒன்று இருக்கிற அதையும் போய் பாருங்க. எஸ், எங்களோட
ஷேக் இஸ்பஹான் நளினி அவர் ஒரு இதொன்று சொல்லி கேள்வி ஒன்று கட்டிக்கிறார். ஆக்சுவலி அது கேள்வி ஒன்று, ஆஹ் அறிவு அல்லாவிடமிருந்து வந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. அறிவு என்பது வஹி என்ற விடயத்தில் ஒரு கலந்துரையாடல் தேவை. கிலாஃபத் இமாரத் விடயத்தில் வழிகாட்டல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. இபாதத் அதாவது டிசிப்ளின் விடயத்தில் தான் வஹீன் அறிவு தேவைப்படுகின்றது. மனிதனுக்கும் இவ்வுலக வாழ்வுக்கும் உள்ள தொடர்பே, அதாவது மனிதனின் பணி, ஹிலாஃபத், இமாரத், இந்த இரண்டையும் செய்யும் போது தேவையான ஒரு டிசிப்ளினுக்கான வழிகாட்டலே வஹி. விளக்கம் ஏதும் உண்டா? ஷேக் அக்ரம், நீங்களே சொன்னா நல்லா நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது உண்மையிலே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில், அதாவது இப்போ நாங்கள் அந்த பேசிக்காக இப்படி ஒரு கன்செப்டை பேசுகிற நேரத்தில், அதாவது அறிவினுடைய மூலம் வஹி என்று சொல்லி பேசுகிற நேரத்தில் அதனுடைய அந்த கோட்பாட்டு நடைமுறை வடிவம் என்ன என்று சொல்றது உண்மையிலே ஆரம்பத்தில் டாக்டர் ஜக்கி சொல்ற நேரத்துலையும் சொன்ன இந்த இன்டகிரேஷன் அந்த மெத்தடும் இன்னும் அது ஒரு கம்ப்ளீட் ப்ரொஜெக்ட் ஒன்றாக வந்து சேரல. அதுவும் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகிற அந்த படிநிலையில தான் இருக்கிறது. உண்மையிலே அதற்கான ஆரம்ப முயற்சி தான் இப்போ டாக்டர் இஸ்மாயில் ஃபாரூக்கி போன்றவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இஸ்லாமியத்துல் மாரிஃபா, அதாவது இஸ்லாமிசேஷன் ஆஃப் நாலேஜ் என்று சொல்கிற அந்த ப்ரொஜெக்ட் தொடங்கினது. அதை தொடர்ந்து அதனுடைய ஒரு வளர்ச்சி கட்டமாகத்தான் அந்த இன்டகிரேஷன் ஆஃப் இஸ்லாமிக் நாலேஜ் என்று சொல்கிற அந்த சிந்தனை வளர்ச்சி அடைஞ்சது. அது பிறகு இந்த மக்காசித் அப்ரோச், மன்ஹஜியல் மக்காசிதியா என்று சொல்கிற ஒரு அப்ரோச்சும் அண்மை காலங்களில் வந்ததை நாங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா வேலை திட்டங்களுக்குள்ளாலேயும் இது சம்பந்தமான கோட்பாட்டு பிரேரணைகள் இருக்கின்றன. அதை ப்ரொஜெக்டுகளாக வடிவமைச்செடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறன. அதில் இப்போ அந்த ஒப்பீட்டு ரீதியில் அந்த டாக்டர் ஜக்கி சொன்னது மாதிரி அந்த இன்டகிரேஷன் என்று சொல்ற அந்த ஏரியால ஒரு 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 பெரிய ஒரு பாய்ச்சல் உண்டு இருக்கின்றது. ஆனாலும் அவரே சொன்னது மாதிரி அது கூட இன்னும் முழுமையான ஒரு வடிவத்தை பெற்றது என்று சொல்வதற்கு இல்லை. அப்ப இப்ப ஜாசிரதா போண்டாக்கள் பேசுகிற மன்ஹஜியல் மக்காசிதியா என்று சொல்றது கன்செப்சுவலி அந்த முழு சிந்தனையையும் வகைய பேஸ் பண்ணி எப்படி நாங்க கொண்டு வரலாம் என்றது சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு ஒரு அப்ரோச் அது. ஆனால் அதனுடைய டோட்டல் ப்ரொஜெக்ட் எப்படி இருக்க போகிறது என்று சொல்றது சம்பந்தமாக இன்னும் உண்மையிலே ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் உண்டாகத்தான் அது இருக்கிறது. அதனால இந்த விடயம் உண்மையிலே நாங்களும் அதை கோட்பாட்டு ரீதியாக பேசுகிறோம். அதனுடைய மேக்சிமம் எவ்வளவு நடைமுறைகளை நோக்கி போகலாம் என்றதை பற்றி தான் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. முழுமையான இது கரெக்ட், இது ராங் என்று சொல்றதற்கு எங்களுக்கு முன்னால ஒரு ஒரு ப்ரொஜெக்டாக எதுவும் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு இல்லைன்றதுதான் நான் நினைக்கிற விஷயம். அல்லாஹு அலம். இவ்வளவு நேரமும் எங்களுடைய டிஸ்கஷனை எஃபெக்டிவாக கொண்டு செல்வதற்கு துணை செஞ்ச அத்தனை பங்காளர்களுக்கும் எங்களுடைய மக்காசித் ஆய்வகம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய தலைப்பை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் ஒவ்வொரு பகுதியையும் அதனுடைய ஆழகாலங்கள் எடுத்துக்காட்டுறது மட்டுமில்லாம அது எப்படியெல்லாம் எங்களுடைய சூழலுக்கு தொடர்பட்டு அமையுதுங்கிறதையும் மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்தின எங்களுடைய இன்றைய தலைப்பை நடத்தி தந்த வளவாளர் பேராசிரியர் ஜேடி கரீம்தீன் அவர்களுக்கும், அதே போன்று இந்த உரையாடலை எங்களுடைய இந்த பிரசன்டேஷனை தொடர்ந்த உரையாடலை வினைத்திறனாக கொண்டு போறதுக்கு துணை சேர்ந்த உஸ்தாத் அக்ரம் அப்துல் சமத், அதே மாதிரி சிறப்பாக கருத்துரையாற்றிய எங்களுடைய கலாநிதி ஜக்கி ஃபௌஸ் நலிமி அவர்கள் மற்றும் கேள்விகளை கேட்டு கலந்துரையாடலை கொண்டு செல்ல துணை புரிந்த சகோதரர்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். அதே போல இன்றைய தினம் எங்களுடைய இந்த மக்காசித் ஆய்வகத்துடைய 2வது இணைய வழி கருத்தரங்கை வெற்றிகரமாக
செய்து முடிப்பதற்கு எங்கள் எல்லாருக்கும் துணை செய்த அல்லாஹுக்கு நன்றி கூறியவனாக முடித்துக் கொள்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.